வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. 17/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதிங்க. இன்னைக்கு அருமையான செவ்வாய்க்கிழமைங்க, சிவராத்திரி வேறு. அதனால் நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 8:30, மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 to 11:30, மறுபடியும் இரவு 7:30 to 8:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கே ஆரம்பிச்சுட்டு 10:30 மணிக்கு கிளம்பிடுறாரு. மறுபடியும் திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஆல்மோஸ்ட் 9 மணி வரைக்கும் திரையோதசி திதி இருக்குது. அதுக்கப்புறம் சதுர்த்தசி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 5:55 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரமாக மாறுது. இதை பேஸ் பண்ணி சந்திராஷ்டமம் எடுத்து பார்த்தா இன்னைக்கு அதிகாலை அதே 5:55 வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அப்புறம் ஃபுல் டே ஃபுல்லாக பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சரிங்களா? டீட்டெயிலான கோச்சார அமைப்பு ப்ளஸ் ராசி பலன் பார்க்குற போலாங்களா? வாங்க முருகா போலாங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைய யோகத்தை கணிச்சு பார்க்குற பார்த்தா உங்களுக்கு தைரிய லட்சுமி யோகம் அடிக்குதுங்க. அது என்ன தைரிய லட்சுமி யோகம்னு பார்த்தா, உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்துங்க 11 ராகுவோட சேர்ந்து நிற்கிறாரு. எதையும் வெரசாக முடிக்கிற, அதாவது எதையும் ஸ்பீடாக முடிக்கிற அளவுக்கு உங்கள் தெம்பு இன்னைக்கு மனசளவில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க. வீட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் கொஞ்சம் இழுபறியாக இருந்த விஷயம் கூட, நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்த விஷயம் கூட இன்னைக்கு நீங்கள் இறங்கி அடிச்சின்னு வச்சுக்கங்களேன், ஸ்பீடாக நடக்கும், சுபமாக முடியும் பாருங்கள். அதுக்கு தான் அந்த யோகா அமைப்பு நல்லா இருக்குதுங்க. பயந்து ஒதுங்குறவனை விட துணிஞ்சு நிற்கிறவனுக்கு தானுங்க சாமி கூட துணை வந்து நிற்கும் அப்படிங்கிறது இந்த காலத்தினுடைய ஒரு வாக்காத்தான் இருக்குதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்படி இருந்தால் இளைய சகோதர வழியில் சின்ன சின்ன குடைச்சல், சின்ன சின்ன தொந்தரவு, நீங்கள் சொன்னால் இருங்க யோசனை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தடைபாடு வர மாதிரி இருக்குது. ஆனால் குரு இருக்கிறதங்காட்டி அது பெரிய பாதிப்பாக வராது. ரைட்டுங்களா? 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது இருக்கார். அப்போ பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்கணும். ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் அங்கே சந்திரன் இன்னைக்கு வந்துட்டார். அப்படி இருந்தால் இதுதாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஜாக்பாட்டான அமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. லாபஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் டெஃபினட்டாக ஒரு ஸ்டெப்புக்கு 2 ஸ்டெப், 2க்கு 3 ஸ்டெப் மேலே எகரப்போகுது. ரைட்டுங்களா? 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் சனி இருக்காங்க. தூக்கம் கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது. வீண் செலவுகளை தவிர்ப்பதற்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையும் சாதிப்போம், என்னால் முடியும் அப்படிங்கிற கெத்து, ஒரு ஸ்ட்ராங்னஸ் மனசில் கண்டிப்பாக இருக்குதுங்க. உங்களுக்கு வரும் இன்னைக்கு பழைய கவலைகளை எல்லாம் தட்டி சுத்தர தூக்கி வீசிட்டு துணிச்சல், இன்னைக்கு புதுசாக பிறந்தோம் அப்படிங்கிற துணிச்சல் இன்னைக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். மற்றவங்களோட பேச்சை விட உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக செயல்படுவீங்க. நல்ல விஷயம் நிறைய நடக்கிறதுக்கு உண்டான உத்வேகம் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. மத்தியானத்துக்கு மேலே உங்கள் மனசு லேசாக இந்த பூ மாதிரி லேசாக இருக்குன்னு வச்சுக்கல, அந்த மாதிரி ஆயிருங்க மனசு இன்னைக்கு. அந்த அளவுக்கு தன்மையான ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் மேல் அதிகாரிகள் கூட உங்கள் திறமையை பாராட்டுவாங்க, அல்லது உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இன்றைக்கி வச்சுக்குவீங்க. ரைட்டாக? நல்ல வாய்ப்பு அமையும். உங்கள் வேலையில் ஒரு சுறுசுறுப்பு, எதிர்பாராத ஒரு தடங்களை தாண்டிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த வியாபாரம் தொழில் அமைப்பு வச்சு பார்க்குறப்போ இந்த புதுசாக ஸ்டாக் எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மிக உகந்த நாள் அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், கல்லாப்பெட்டி எல்லாமே நம்ப போகுது. வியாபாரம் சூப்பர், தூள் கலப்புங்க. வியாபாரம் தொழில் ரெண்டுமே அமோகமாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தா, உங்களுக்கு 10ஆம் வீட்டில் எந்த கிரக பாதிப்பும் பெருசாக இல்லை. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் வந்து 11 ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் இருக்குல்ல, அந்த ரிஸ்க்கு தான் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். துணிந்து செய்யணுங்க. பயப்பட்டு தயங்கி இருந்தீங்கன்னா நத்திங் வி டூ. ஓகேங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் பார்க்குறப்ப முருகா இன்னைக்கு தோட்டந்தொருவில் களை எடுக்கிறது, அது மாதிரி வேலையெல்லாம் இருந்தால் களை அடிக்கிறது, பூச்சிக்கொல்லி உரம் அடிக்கிறது, பூச்சிக்கொல்லி மருந்து அளிக்கிறது, இது மாதிரி இருந்தால் அந்த வேலையில் வரசா முடியுங்க. பால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கைக்கு மேலே வரும். உபரி வருமானம் விவசாயிகளுக்கு அமோகமாக இருக்குது. மொத்தத்தில் விவசாயிகளுக்கு இன்னைக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலை, திருப்தியான பொருளாதார வரவு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், கும்மாளம் அமோகமாக பட்டை கலப்ப போகுது. தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக கூட ஒரு நல்ல சமாச்சாரம் ஒன்று வந்து சேரப்போகுது. எதிர்பார்த்திருந்த சமாச்சாரம் ரொம்ப நாள் பெண்டிங்காக இருந்திருக்கும், இன்றைக்கி அது தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. கணவன் மனையை பொறுத்த வரைக்கும் ஏனுங்க
நீங்கள் சொல்கிறதா சரிங்க அப்படின்னு உங்கள் அம்மனி உங்களுக்கு ஒத்தாசையே இறங்கி வருவாங்க. பெரிய விஷயம். நம்ம சொல்கிறது எந்த அன்னைக்கு கேட்டிருக்காங்க, இன்னைக்கு கேட்பாங்க. ரைட்டுங்களா? காதல் அப்படின்னு உறவை எடுத்து பார்த்தா அவங்க காதலுக்கு இன்றைக்கி பச்சைக்கொடி காட்டுற அளவுக்கு இன்றைக்கி கிரகங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. மனசுக்குள்ளே மயில் தொகை விரிச்சு ஆடும் பாருங்க. உங்கள் காதலியே உங்கள்கிட்ட வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்தளவுக்கு உண்மை காதலுக்கு ஒரு தன்மை இன்றைக்கி வரப்போகுது. ரைட்டுங்களா? அடுத்த கட்டத்தை கூட நீங்கள் அதை கொண்டு போகலாம். திருமணம் என்ற பேச்சு கூட வீட்டில் பேசலாம். நல்ல ஒரு கிரீன் சிக்னல் அமோகமாக கிடைக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவான ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய நாளுங்க இது. கணக்கு படத்தை கூட ஒரு டைம் ஃபார்முலா பார்த்தா டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும். அந்தளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு படிப்பு ஸ்தானம். ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, லேசாக தலைவலி, கண்களில் லேசாக எரிச்சல் வர மாதிரி இருக்குது. வீட்டில் கொஞ்சம் சீரகத்தண்ணியை கொஞ்சம் வடித்து குடிங்க. பித்தம் தன்னை போல் குறையும். நல்லது நடக்கும். கவலைப்படாதீங்க. நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் முருகா, அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேது. எக்கச்சக்கமான தடைகள் இருந்தால் கூட அந்த எக்கச்சக்கமான தடைகளை சிம்பிளாக நீங்கள் தாண்டிட்டு இன்றைக்கி பொருளாதார முன்னேற்றம், பண வரவு இன்றைக்கி அமோகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேது சொல்கிறார். ரைட்டுங்களா? சொந்த பந்தங்கள் உங்களை மதித்து உங்களுக்கு சில ரெஸ்பெக்ட்ஃபுல் கொடுத்து உங்களுக்கு வருவாங்க வீட்டுக்கு. கவலைப்படாதீங்க, வருந்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியூர் பயணங்கள் மூலியமாக ஒரு ஆதாயம் கூட வருவதற்கு வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. இழந்த செல்வாக்கு, இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மரியாதை தெரியும். அதனால் சொந்தக்காரங்க தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் அதுதானுங்க. ரைட்டுங்களா? வண்டியில் போகிறப்ப மட்டும் வேகம் வேண்டாம், நிதானமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிவாதம். பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனுங்க. வீட்டில் விசேஷம் பற்றிய முக்கியமான செய்திகள் பேசுவதற்கு இது ஒரு சரியான நேரம் தானுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி கொஞ்சம் அமர்க்கலமாகவே தெரியுதுங்க. பழைய கடன் பாக்கிகள் வசூலாகி உங்களுக்கு ஓரளவுக்கு மன திருப்தி, வராத கடன் வந்துருச்சுறாங்க, பையன் நிரப்புற அளவுக்கு பணம் இருக்குதுங்க. மனசுக்கு பிடிச்சவங்களோட விருந்து சாப்பாடு அமர்க்கலமாக இருப்பீங்க. சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லை. வெளியூர் சாப்பாடில் வெளியில் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த இதில் கொஞ்சம் நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்க. வெளியூர் சாப்பாடில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பத்தியம் தேவைன்னு வச்சுக்கங்களேன். இல்லைன்னா அஜீரண கோளாறு, அடுத்த நாள் தொந்தரவு வரக்கூடிய தன்மை சுக்கிரன் கொடுப்பார். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர்ச்சிங்க. பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பகட்டு. ரைட்டுங்களா? கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. உங்களுக்கு அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவி ஒன்று சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. காரணம் சூரியன் தான் உங்களுக்கு அதிபதி. அதனால் பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் அல்ல பெரிய மனிதர்கள் வழிகாட்டுதல் கூட இன்றைக்கி மனசுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். உங்களுக்கு சொத்து தகராறில் ஒரு முடிவு கிடைக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் உங்களுடைய அதிகாரம் இன்றைக்கி மேலோங்க போகுது. டோன்ட் வரி. என்னென்னா உங்கள் பெரியவங்கிட்ட, அப்பாட்ட, தாத்தாட்டெலாம் பேசுகிறப்போ கொஞ்சம் நிதானமாக பேசுங்க, கோவப்பட்டு பேசிடாதீங்க அப்படின்னு கார்த்திகைக்கு சூரியன் சொல்கிற ஒரு இண்டிகேஷன். பலம் அப்படிங்கிறது உங்கள் நேர்மை, பலவீனம் அப்படிங்கிற கொஞ்சம் முன்கோபம். அது அப்பாட்ட காட்டக்கூடாது இல்லை, முன்கோபத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்க. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ரெட் அண்ட் எல்லோ நல்லா இருக்குதுங்க. 9ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் வழக்கம் போலவே சூப்பர் நம்பராக இருக்குது. என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா, ஒரு செம்பு பாத்திரம், சின்ன ஒரு சொம்பு இருக்குல்ல, அந்த சொம்பில் தண்ணி வச்சு அதில் ஒரு கொஞ்சோண்டு வெள்ளத்தை போட்டு காலையில் ஒரு குலதெய்வத்தை வச்சுக்கிட்டு நம்ம முருகனை நினச்சி அதோட குடிச்சு மனசார குடிங்க. அது ஒரு தீர்த்தமாக நினச்சி, முருகன் கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்த தீர்த்தமாக நினச்சி அதை அப்படியே குடிங்க. இது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கி காரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். யாம் இருக்க பயமேன் வந்துட்டான் முருகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுக்குங்க. நல்லது பலிக்கும். கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்பு வச்சு நம்ம பார்க்குறப்ப முருகா, 5க்கு 5ம் 10க்கு 10ம் சரியாக இருந்தா அம்பலத்தில் ஆடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்னங்க பயம்? அவ்வளோதான். உங்கள் ராசிநாதன் 11ல் கெத்தாக இருக்காருங்க. நீங்கள் எனக்கு பயப்படுறீங்க? எதுக்கும் பயப்படாதீங்க. அடித்து தூள் காப்புங்க. முருகனுக்கு அருள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தேவையில்லைங்க பயம் தேவையில்லைங்க. எல்லாம் தைரியமாக எடுத்தாடு. நல்லது பலிக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டுங்க. இந்த லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, ராசி அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி இந்த கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குறப்ப என்ன யோகம் வருதுன்னா, தன ஆகர்ஷண யோகம் அப்படிங்கிற அமைப்பு வருதுங்க. காரணம், உங்கள் ராசிக்கு 2ல் குரு பகவான் மாந்தியோடு சேர்ந்திருக்கார். 2ஆம் வீட்டில் குரு மாந்தியோட சேர்ந்தங்காட்டி என்ன ஆகுனா, உங்களுடைய தன லாபத்தை வலுப்படுத்தி கொடுப்பார், ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குறார். ரைட்டுங்களா? எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பெரிய தொகை கூட உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் அதை செலவு பண்ணாமல் சேமித்து வைக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. ரைட்டுங்களா? 6 காசு சேர்த்தாத்தானுங்க அது ஆப்பக்கடை கூட உதவும் அப்படின்னு எங்கள் ஆத்தா சொன்னால் எனக்கு ஞாபகம் வருது. எப்படிங்க? அந்த காலத்தில் 6 காசு சேர்த்தாத்தாப்பா ஒரு ஆப்பக்கடை கூட உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்த்து லெவலாக இருங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. மேலே சொன்ன மாதிரி தான் வாக்கில் ஒரு கனிவு இருக்குது உங்களுக்கு.
பேசுகிற பேச்சில் ஒரு தெளிவு இருக்குது, அனுசரித்து பேசுவீங்க. ஆனால் வார்த்தைகள் தடித்து வந்ததுன்னா பொல்லாப்பு அதிகமாயிரும். ரைட்டுங்களா? பொல்லாப்புனா என்னங்க, நம்ம ஏரியாவில் என்ன சொல்லுவோம், தேவையில்லாத பகைகள் வந்துடும். பேசுகிற பேச்சு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பொல்லாப்புனா பகை அப்படின்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் கரெக்டாக மீனிங் தெரியலிங்க. அப்படியே பேசி பேசி பழக்கமாயிருச்சு. டேய் பொல்லாப்பு வந்துற போது பார்த்து பேசுகிறா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு மேலே கரெக்டாக அதுக்கு மீனிங் தெரியல. ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா கேது இருக்காங்க. கேதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தால் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதை 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்துங்க ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் இருக்கார், ப்ளஸ் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அப்போ இது தொழில் ஸ்தானம் அமர்க்களமாக இருக்குது. வேலையில் கூட ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு கூட அமைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. அப்புறம் உங்களுக்கு 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. இன்றைக்கி அதில் லாபங்கள் நல்லா போதுங்க. மூத்த சகோதரர்கள் வழியில் கூட உங்களுக்கு மாரல் சப்போர்ட் உதவி உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அதீதமாக இன்றைக்கி வெளிப்படும். மனசில் ஒரு ரகசியமான மகிழ்ச்சி, ஒரு தாண்டவம் வெளியே தெரியாது, ஆனால் உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஒரு ஹாப்பினஸ், இன்னர் ஹெல்த் ஹாப்பினஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். யாரையும் நம்பி எந்த ஒரு கமிட்மெண்ட் வாக்குறுதி எதையும் கொடுக்காதீங்க. நிதானமாக யோசனை பண்ணி எதுக்குமே அது வாக்குறுதி கொடுக்குறவங்களா நிதானம் வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அவங்க மேலே இருந்து வந்த பல பேருக்கு பொறாமை, உங்களை எப்படி கவுத்துக்கலாம், உங்களை கவுத்தரலாம் அப்படின்னு தகுடுத்த வேலையெல்லாம் பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் ஒருத்தர் இன்றைக்கி பண்ண முடியாது. ரைட்டுங்களா? மேல் அதிகாரிகள் இன்றைக்கி உங்கள் பேச்சை கேட்டு தான் ஒரு முடிவை எடுப்பாங்க. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. பதவி உயர்வுக்கு உண்டான அஸ்திவாரம் கூட இன்றைக்கி விழும். ஓரல் மாதிரிலாம் பேசுவாங்க. டேய் அவங்கள பார்த்துக்காதரா, அடுத்த மேனேஜர் அவரு தான் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நாடி எதிரிகள் எல்லாம் குவைட். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் நாசுக்காக கொஞ்சம் தன்மையாக பேசி பெரிய ஆர்டர்களை பிடிச்சு அசத்துன்னு அசத்த போகிறீங்க. தொழில் வியாபாரம் அமோகமாக ஜெயிக்க போதுங்க. போட்டி கடைக்காரங்க பேசவே முடியலப்பா அப்படின்னு வாயடைச்சு போயிடுவாங்க. அந்தளவுக்கு உங்கள் திறமை வெளிப்படும். நேர்மையான பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அமோகமான அமைப்பு அட்டகாசமாக இருக்குதுங்க. காரணம் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் கூட்டமைப்பு இன்றைக்கி தெளிவாக சொல்கிறது என்னென்னு பார்த்தா கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. அதே கணக்கு வழக்கில் இன்னும் சரியாக வச்சுருப்பீங்க. அதனால் எந்த பிணக்கும் கிடையாது. உங்களுக்கு வெற்றிக்கு இந்த கூட்டு தொழிலும் ஒரு அமோகமான அமைப்பில் தான் இருக்குது. நல்லதே நடக்கும். தொழில் பிஸ்னஸ் அமோகமாக இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நீங்கள் இன்றைக்கி களம் நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்கும். களம் நிறைஞ்சாவே விவசாயி சந்தோஷம். அந்த அளவுக்கு ஒரு மன நிம்மதியான விவசாயம் அமோகமாக இருக்குது. தானியங்கள் விற்கிறதுல கூட உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். கிணறு வெட்டுற, போர் போடணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கூட அந்த வேலையை நீங்கள் செய்யலாம். உபரி வருமானம் விவசாயிக்கு அமோகமாக இருக்குது. மொத்தத்தில் விவசாயி ஹாப்பி. ஸோ நம்மளும் அந்த கிரக பலத்தினால விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கணுங்க நம்மளும் வேண்டிக்கிட்டு. அடுத்து என்ன பார்த்தா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு விவகாரத்தில் கொஞ்சம் லெவலாக இருக்கிறது நல்லது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முடிஞ்சால் பதில் பேசுவோம். இல்லைன்னா நம்ம அதிகமாக வாய் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை ஒத்தாசை கிடைக்கும். உங்களுக்கு எகென்ஸ்டாக பேச மாட்டாங்க. பட் நீங்கள் பேசுனா அந்த கருத்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு பேசுவீங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக அப்படி சொல்கிறேன். ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் அதான் நான் பார்த்தேன். அம்மனியாவது ஆட்டுக்குட்டியாது அப்படின்னு பேர் நினைப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் செய்ய நினைக்கிறத அம்மன் டக்குன்னு முன்கூட்டியே செஞ்சு வச்சுருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அள்ளிட்டு வருது. ரைட்டா? வாழ்க்கை துணையின் வழியில் கூட ஒரு பெரிய ஒத்தாசை கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். அதான் நான் பார்த்தேன். நம்ம அம்மனினா சாதாரண பொக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் பொக்கா இல்லையாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதலிக்கு இன்றைக்கி சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து அசத்துவீங்க. அவங்க மனசை குதூகலப்படுத்துவீங்க. உங்கள் காதல் சந்தோஷமாக கொஞ்சம் எக்காலந்தான்னு பாட்டெலாம் பாடுவாங்களே, அந்த எக்காலம் கும்மாளம் அமோகமாக வேலை செய்யுது. காதல் அமோகமாக ஜெயிக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் கொஞ்சம் சுதாகரிப்பு வேணுங்க. எழுதி பார்த்து படிக்கிற பழக்கம் உங்கள் மார்க்கை அதிக உயர்த்தி கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ டவுட் இருந்தாவோ அல்லது தெரிஞ்ச கேள்வியாக இருந்தால் கூட அந்த குருநான பதிலை அப்பப்போ ஹிண்ட் எடுத்து எழுதி பார்த்து படிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கொஞ்சம் சளி தொந்தரவு, தொண்டை கரகரப்பு இருக்குதுங்க. மிளகு பால் குடிங்க, ஓரளவுக்கு கிளியர் ஆகும். அதே சமயத்தில் நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திர அதிபதி சூரியன் என்ன சொல்கிறாங்கன்னா குடும்பத்தில் ஒரு சுபகாரியத்தை பற்றி பேச்சுவார்த்தை கண்டிப்பாக தொடங்கும் அப்படிங்கிறாங்க. வங்கி இருப்பு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் நார்மலாகவே இருக்குதுங்க. சேமிப்பு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உயரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை நீங்களே முன்னின்று வாங்குவீங்க. அதுவும் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குவதில் அதீத ஆர்வம் அதிகரிக்கும். இன்னைக்கு
பிள்ளைகளின் சாதனையால் பெருமை உங்களுக்கு அதிகரிக்கும். என்ன தேவையில்லாத யாரோடையும் வம்பு வழக்கு வேண்டாம், அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்களே சண்டை வச்சுக்கவே கூடாது, கொஞ்சம் கவனமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது ஆளுமை, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ரோகிணி நட்சத்திர அதிபதி சந்திரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனசு குளிர்ற மாதிரி ஒரு செய்தி இன்றைக்கி உங்களை தேடி வரும். பழைய நண்பர்களை சந்தித்து மனசு விட்டு சந்தோஷமாக பேசுவீங்க. தொழிலில் கூட ஒரு புதிய யுக்தியை கையாண்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா இருக்குது. ரைட்டா? கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சக்கப்போடு போட போகுது. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் முடிவெடுக்காதீங்க. 1-2 டைம் யோசனை பண்ணி முடிவெடுங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களேன்னு சொல்லிட்டு, உங்கள் பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தீவிர சிந்தனைன்னு சொல்லுவோம். பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மன ஊசலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது மிருகசிரீசங்க. நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்தா செவ்வாய்ங்க. அவர் என்னங்கிறாரா, இடமாற்றம் அல்லது வீடு வாடகைக்கிறது, அங்கே ஒரு மாற்றம், ஏதோ அப்படி ஒரு எண்ணம் ஒன்று வர மாதிரி இருக்குது. வீட்டை மாற்றலாம் அல்லது மாதிரி ஏதோ ஒரு எண்ணங்கள், மாற்று வழியில் சிந்தனை வேறு மாதிரி இருக்குதுங்க. சகோதர வழியில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், சிரமங்கள், தடைகள், பிணக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். வாகன யோகம் இன்னைக்கு டக்குன்னு படுத்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கிறேன், ஒரு ஆஃபருக்கு வந்திருக்கும், பார்த்தோன்னே வாங்கலாம் அப்படின்னு யோகம் கூட அமையும் சில பேர்த்துக்கு. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் அமோகமாக இருக்குதுங்க. என்ன மின்சார பொருட்கள் கையாளுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். சரிங்களா? லக்கி கலர் ஒயிட் அண்டு ப்ளூ கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் நல்லா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பச்சை பயிரை ஊற வச்சு அதை அடுத்த நாள் காலையில் தானமாகவோ அல்லது பறவைகளுக்கோ உணவாக போடுங்க. தடைப்பட்ட காரியங்கள் வரசா நடக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு பழங்காலத்து பழமொழி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பழமொழிங்க. இன்றைக்கி நீங்கள் போடுற திட்டமானது எதிர்காலத்துக்கு ஒரு அச்சாரமாக இருக்கும், பெரிய லாபத்தை கொடுக்கும் பாருங்கள். கவலைப்படாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு, வஜ்ரமஸ்ட்ரோ நேயர்களே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் ஷேர் பண்ணி முடிச்சா ஷேர் பண்ணி கொடுங்க. லைக் பட்டன் மறக்காமல் தட்டி விட்டுரும். சந்தோஷம் நிலவட்டும். தேங்க்யூ. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. அதிபதி புதனுங்க. இன்றைக்கு யோகம் என்னன்னு பார்த்தா வித்யா காரிய சித்தி யோகம் வந்துடும். வித்யா காரிய சித்தி யோகம். ஏன்னா உங்கள் ராசியிலேயே குரு பகவான் மாந்தியோட சேர்ந்து அமர்ந்திருக்கார். அமர்ந்திருக்க மட்டும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறார். மாந்தி ஆசீர்வாதம்னா எப்படி இருக்கும்? நீங்கள் நினச்ச காரியத்தை உங்கள் அறிவால் சாதுர்த்தியமாக முடித்து எல்லோரையும் வியக்க வைப்பீங்க. வித்யா காரியம் சித்தி யோகம், நினைச்சது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். புத்தி உள்ளவனுக்குத்தான் பொதிகை மலையும் ஒரு கைப்பிடி மண் அப்படிம்பாங்க. அந்த அமைப்பு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லக்னத்திலேயே குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. மனசில் ஒரு வித சலனமற்ற அமைதி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மாந்தி இருக்குங்காட்டி சின்ன சின்ன தடைகள் வர மாதிரி இருக்கும். ஆனால் தடைகளை அவர் பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டார். ஒரு உஷாராரு அப்படின்னு மட்டும் சொல்லுவார், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதே சமயத்தில் 3ஆம் வீட்டில் கேது. ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இன்னைக்கு கேது கொடுக்குறார். அது உங்களுக்கு சாதகமாக முடியும். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்துங்க செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் ராகு இருக்கார். அப்புறம் புதன் வக்ரஸ்டேட். அப்படி இருந்தால் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். குலதெய்வத்தின் அருள் இன்னைக்கு உங்கள் மேலே ஏகப்பட்ட தேடி வந்து கொடுப்பாங்க. அப்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணும். அப்போ நல்லது நடக்கும். சப்போர்ட் ஃபுல்லாக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய தெம்பு இருக்குல்ல, அது உங்களுக்கு டாப்பில் இருக்குங்க. இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். பழைய ஞாபகங்கள் வந்துங்க மனசை போட்டு குழப்புற மாதிரி தெரியுது. அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் புதுசாக யோசனை பண்ண ஒரு சூழல் இன்றைக்கி வரும். பழசை பார்த்துட்டு எவன்டா உருப்பிடுவானாடா, உருப்பிடுற என்ன பண்ணுவேன், புதுசாக திங்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே அந்த எண்ணம் உத்வேகம் கிடைக்கும். யாருக்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குதுங்க. பேச்சில் ஒரு நக்கல் நையாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அது மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, தன்மையப்படுத்தும். ரைட்டுங்களா? கிண்டல் பண்ணலாம், தப்பு இல்லை. அது வந்து ஒரு பாலிஷான கிண்டலாக இருக்குன்னு பார்த்துங்களா. சாயங்காலத்துக்கு மேலே உங்கள் மனசு ஒரு குதியாட்டம், ஒரு துள்ளலாட்டம் போடும் பார்த்துக்குங்க. அந்தளவு ஹாப்பியாக அப்படியே மாறி சூழல் அப்படியே மாறிடும். ஒரு பயங்கரமான ஒரு வெயில் அடித்து இதமான தென்றல் காற்று வீசினா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் உங்கள் மனசு இன்னைக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நீங்கள் செஞ்சு முடித்த வேலை கூட இன்றைக்கி நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சம்பள உயர்வு பற்றிய பேச உங்களுக்கு இது சரியான வாய்ப்பு. மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. உத்தியோகம் சாட்டிஸ்ஃபைடு, ஹாப்பினஸ், சூப்பர் இப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகே, திருப்தியாக இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி இல்லை புதிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி வரவு நல்லா இருக்குதுங்க. நீங்கள் எங்கூட்ட எவனாவது தகுதிருத்தம் பண்ணுற இந்த
பித்தராட்டம்லாம் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன், டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. எங்கிட்ட டூப்ளிகேட் சரக்கு வைக்கிறேன் நீயே, நான் ஆறு தெரியுமில்ல அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தி கூர்மை அமோகமாக வேலை செய்யணும்னு அர்த்தம். காரணம், இன்னைக்கு 10ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி இருக்கார். அப்போ நீங்கள் இன்னைக்கு நேர்மையை கடைபிடிச்சு தான் ஒரு தொழில் வியாபாரத்தை பண்ணுவீங்க. அந்த லாபம் இன்னைக்கு நிலைச்சு நிற்கும். நேர்மையாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த லாபம் எப்பவுமே ஒரு நல்ல வழியை காமிக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டந்தரவில் இருக்கக்கூடிய மோட்டார் அல்லது இந்த பைப் லைனை சரி பண்ணுவதற்கு ஒரு வேலை இருக்குதுங்க. சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் வர மாதிரி இருக்குது. இந்த உரம் போடுறது, எரு போடுறது இல்லை, அன்றைக்கி கொஞ்சம் உகந்த நாள் தோட்டங்காட்டில் அமோகமாக இருக்குது. மற்றபடி உபரி வருமானம் விவசாயிக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ திருப்தியான ஒரு லைஃப் தான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி அப்பச்சி ஆசீர்வாதத்தால் ஒரு காரியம் ஒன்று கைகூடும். அவங்கக்கிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கூட வீட்டு பெரியவங்ககிட்ட அவங்க மறக்காமல் ஆலோசனை கேளுங்க. அவங்க ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதனால் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. ஒரு பாயிண்டில் டிஸ்கஸ் பண்ணோன்னா பெரியவங்களோட ஐடியா கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கு. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஏங்க நீங்கள் போனதுக்கப்புறம் திங்க் பண்ணி பார்த்தானுங்க, நீங்கள் சொல்கிறதான ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விவாதம் இல்லாத ஒரு புரிதல் கணவனுக்கும் வரும், மனைவிக்கும் வரும். அதுதான உண்மையான பாண்டிங். அதனால் அந்த காரியத்தை சொல்லிட்டு போவீங்க. முதல் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆஃபீஸுக்கு போன கூட ஃபோன் வரும். ஆமாங்க நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் கரெக்டாக ஐடியா தாங்க அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லுவீங்க. சூப்பருங்க. இதுதான் ஒரு புரிதல். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் காதலில் இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது சுபமான ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. மல்லிகைப்பூ பார்த்துருக்கீங்களே, மல்லிகைப்பூ மாதிரி அந்த காதல் மனம் வீசும். அந்தளவுக்கு மனசுக்கு பிடிச்ச இதமான காதல் ஜெயிக்கட்டும். நல்ல காதல் ஜெயிக்கட்டும். கல்வியை பொறுத்த வரைக்கும், பசங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தேர்வு இருந்தாலும் சரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. வெரசாக படித்து முடிப்பீங்க. நல்லதே நடக்கும். தெளிவாக படிப்பீங்க. சிந்தனை வேறு எங்கேயும் டைவர்ட் ஆகாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் இந்த கைகால் குடைச்சல் அல்லது சின்னதாக கொஞ்சம் லேசாக அங்கே காயமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் ஒன்றும் பெருசாக இல்லை. கொஞ்சம் குளிக்கிறீங்களே, குளிக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டு மஞ்சளை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் மனசார குளிங்க. ஏன்னா குளிச்சிங்கன்னா உங்களை பீடைகள் சிரமங்கள் போகும். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தொந்தரவு இல்லை. கொடுத்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம்னு வச்சுக்கங்களேன். மிருகசீரிஸை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி செவ்வாய்ங்க. செவ்வாய் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திடீர் தனலாபம் உங்களை ஆசுவாசப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. புது வண்டி வாங்கக்கூடிய யோகம் கூட நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏதாவது கோர்ட் வழக்கில் அப்படி இப்படின்னு இருந்தால் கேஸ் இருந்தால் ஒன்றும் சமாதானம் போவீங்க. அவங்களுக்கு சாதகமான அமைப்பு இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு செவ்வாய் சொல்கிறாருங்க. சகோதரர்களிடமிருந்து அந்த மனக்கசப்பு படிப்படியாக மாறும். ஏதாவது கூர்மையான ஆயுதங்களை கையாளுறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது விவேகம், பலவீனம் அப்படிங்கிறது வேகம். ரைட்டுங்களா? திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் இதை முயற்சி பண்ணிங்கன்னா கைகூடக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இன்றைக்கி ஆன்மீகத்தில் கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குது. கோயில் விசேஷங்களை கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்குது. இழந்த பொருட்கள் ஏதாவது காணாமல் இருந்தால் கூட இன்றைக்கி சில பேர்த்துக்கு அது டக்குன்னு கைக்கு சேரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. பேச்சாற்றல், உங்கள் திறமை இருக்குதே, அந்த பேச்சாற்றல் மூலிமா ஒரு பெரிய காரியத்தை கூட கொஞ்சம் லகுவாக சாதிக்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. என்ன யாரை பற்றியும் நம்ம புறம் பேசக்கூடாது. அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது வீண் பிடிவாதம். புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி குருங்க. உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி தீர்ந்து விடும். நல்ல தெளிவான ஒரு முடிவு அதில் கிடைக்கும். சந்தோஷப்படுவீங்க. ஏதாவது உங்களுக்கு நல்லாவே ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் நல்லாயிருக்கு. ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய விஸ்தாரா யோகம் நல்லா இருக்குது. உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் கூட உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டாக இருக்குது. பிள்ளைகள் உயர்கல்விக்கு கூட நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வழி கிடைக்கும். சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை குரு சொல்லிட்டுங்க. பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது அதீத சிந்தனை அப்படிங்கிற தன்மை சொல்லிக்கலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் க்ரீன் அண்ட் எல்லோ கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 5ஆம் நம்பர் மற்றும் 3ஆம் நம்பர் அமோகமாக இருக்குது. ஒரு துண்டு ஏலக்காய் இருக்குல்ல, அதை உங்கள் குலதெய்வத்துக்கும் இஷ்டத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு சின்ன ஒரு பூஜையை பண்ணிவிட்டுங்க. அந்த ஒரு துண்டு ஏலக்காயை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, அல்லது பர்ஸில் வைங்க. இல்லைன்னா அந்த ஏலக்காயை உளித்து அந்த இதற்கு விதையை சாப்பிடுங்க. இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி இந்த ஏலக்காய் வேலை செய்யும். சரிங்களா? சரிங்க. உங்களையெல்லாம் இது பார்க்குறப்ப முருகா எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா, உளி இருக்குல்ல, அந்த உளியில் வலி பொறுத்தா தான் கல்லும் சிலையாகும்பாங்க. அடிக்கடி உளி வலிக்குதுன்னா இப்படி சிலையாகும். அதனால் உளியில் வலி பொறுத்தா தான் கல்லும் சிலையாகும். ஒரு சின்ன சின்ன குடைச்சல்கள் வரும். அந்த குடைச்சல்களை பொறுத்தாத்தான்
நமக்கு பெரிய வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வேலையை நம்ம தீவிரமாக செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை பிடிச்சிருந்தா தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் கடகராசி நேயர்களே. ராசியின் அதிபதி சந்திரனுங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த கிரக அமைப்பெல்லாம் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு பாக்கிய விருத்தி யோகம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இந்த பாக்கிய விருத்தி யோகம் வருதுன்னா, உங்கள் ராசிக்கு 9லேயே உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், சனி ஒட்டுக்கா இருக்கு. அப்போது பாக்கியஸ்தானத்தை அவங்க இருந்து வலுப்படுத்துகிறாங்க. ரைட்டுங்களா? வீட்டில் முடங்கி கிடந்த காரியம், சுழங்கி கிடந்த நடக்காதுன்னு நினச்சிருந்த ஒரு செயல்பாடு இன்றைக்கி ஒரு பெரிய மனுஷரோட, ஒரு மனிதரோட, ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்டோட அது ஒத்தாசையாக நடந்து முடியும். ரைட்டுங்களா? நிதானமாக ஓடுற குதிரை தாங்க பந்தயத்தில் கடைசி வரைக்கும் ஓடும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் இந்த அமைப்பை வச்சு பார்க்குறப்ப முருகா 2ஆம் வீட்டில் கேது இருக்கா. கேது இருந்தால் குடும்பத்தில் சின்னதாக கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் அதை கண்டும் காணாமல் போகிறதா நல்லது. இப்போ மாமியா மருமக உங்கள் அம்மனிக்கு அம்மாவுக்கு சின்ன பிரச்சனைனா, அம்மா போய்ட்டு வரமா, அம்மனி போய்ட்டு வர, மற்ற நீங்களே பேசுங்க அப்படின்னு எஸ்கே போகிறது நல்லது. அங்கே போய் காலங்காத்தால் ஏம்மா இப்படி பண்ணுற, ஏன்டி இப்படி பண்ணுறீங்கன்னா ஐயா அப்படின்னு நம்ம தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பி விட்ருவாங்க. அதனால் சில விஷயங்களில் குடும்பத்தில் கண்டும் காணாமல் போகிறது கேது நல்லது அப்படிங்கிறார். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் அப்புறம் புதன் வக்ரஸ்டேட் இப்படி 4 கிரக அமைப்பில் இருக்குதுங்க. அதனால் வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் உஷாராக போயிட்டு வரணும். அஷ்டமத்தில் கிரகங்கள் நிற்கங்காட்டி ஏதோ ஒரு செக் பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணணும் எல்லா விஷயத்துலையும். ரைட்டுங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. அப்போ உங்களுக்கு மூதாதையர் வழியில், அதுவும் அப்பிச்சி வழியில் சொத்து விவகாரங்கள் ஒரு சாதகமான அமைப்பை தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. சுப சக்ஸஸ்ஃபுல்லாக சுப விரயங்கள் தேடி வரும். நல்ல காரியத்துக்காக காசு செலவு பண்ணுவீங்க. மனசு சந்தோஷப்படும். அதனால் ரைட்டுங்களா? எதையும் ஒரு கை பாத்திரலாங்கிற வீரம் இன்னைக்கு உங்கள் மனசில் துளிர் விடும். ஆனால் அது வீட்டில் எடுபடாது. ரைட்டுங்களா? சின்ன சின்ன தொல்லைகளையும் கொஞ்சம் நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க. தொல்லைகள் வரத்தான் செய்யும். ரைட்டுங்களா? பழைய கடன்களை பற்றிய ஒரு கவலை மறைஞ்சு ஒரு புது தெம்பு இன்றைக்கி கிடைக்கும். கவலைப்படாதீங்க. ராத்திரியில் மட்டும் தூக்கம் கொஞ்சம் நழுவி போகிற மாதிரி இருக்குது. அதாவது ஏதோ யோசனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மனசுக்கு பெருசாக கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இன்றைக்கி இல்லை. ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் மேலே இருந்து வந்த ஒரு அவப்பேர், உங்களை பற்றி தப்பாக அவ்வளோ சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் இன்றைக்கி விலகிருங்க. பெருசாக உங்கள் மேலே எந்த நெகட்டிவான கமெண்ட்டும் வராது. நெகட்டிவான அப்ரோச்சும் உங்கள் மேலே யாரும் ஆக்டிவும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு வந்த பழி ஒன்று பறந்தால் கூட அந்த பழி நீங்கி இன்றைக்கி இவர் நல்லவரப்பா, எவனோ இவனை பற்றி போட்டு கொடுத்துட்டானப்பா, மொட்டை பெட்டிஷன் போட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லவர் அப்படி நிரூபித்து அது ஒரு தன்மையில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கெத்து உயரும். ரைட்டா? நான் நேர்மையிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வரும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இன்றைக்கி அந்த மந்தமாக இருந்த வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். பழைய பாக்கி காசு பணங்களும் வசூலாகி ஓரளவுக்கு கல்லாப்பட்டியே நப்புற அளவுக்கு தான் இருக்குதுங்க. காரணம் உங்களுக்கு 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே செவ்வாயினுடைய பார்வை இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் புது டெக்னாலஜி எப்படியெல்லாம் வியாபாரத்தை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு புது மெத்தடை யுக்தியை கையாண்டு கொஞ்சம் பொருளாதாரம் முன்னேற்றுவீங்க. அதாவது தொழில் வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணலாம் ஐடியா மூலிமா உங்கள் பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக உயரும் அப்படின்னு சொல்ல வரும். ரைட்டுங்களா? பழைய பஞ்சாங்கம் வேலைக்காகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? பழைய மெத்தட் நாட் சக்ஸஸ்ஃபுல் வே. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு தோட்டந்துறவில் உங்களுக்கு நல்ல களை எடுக்கிறது அல்லது உரம் போடுறது இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருந்துச்சே தான் இருக்குங்க. இன்றைக்கி வேலையில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். கால்நடைகள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் உண்டு. உபரி வருமானம் அமோகமாக இருக்குது. பால், முட்டை வியாபாரம் எல்லாம் நல்லாவே நடக்குது. விவசாயம் ஃபுல் ஹாப்பி வித் பிஸி. ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டு விவகாரத்தில் மற்றவங்களுக்கு கொஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக டச்சிங் ஒன்றும் பேசாதீங்க. அவங்க பேசிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் நீங்களும் அதிகம் வாங்கி பேச வேண்டாம். வீட்டுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் எப்போ உங்களோட இருக்குது பாரு. எப்பவுமே சத்தம் போடுவேன், அமைதியாக போகிறான் பாரு. வீட்டு சூழலை புரிஞ்சுக்கிட்டு தப்பிக்கல கில்லாடி எம்பை அப்படின்னு அப்பா மனசில் நினைப்பார். ஆனால் வெளியே சொல்ல மாட்டார். அம்மாவுக்கு சம்சாரத்துக்கு மருமகள் சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் பாப்பா, அவர் உங்களை இடத்த சரி நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு உள்ளே போயிடுவார். அந்த மாதிரி தான் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களை விட்டு கொஞ்சம் தள்ளித்தான் இருப்பாங்க. அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஏனுங்க நம்ம வீட்டில் அந்த சுப செய்தி வரக்கு விசேஷம் வரக்கு தானுங்க சரி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பீங்க. ரைட்டா? அவங்களும் பெருசாக குற்றங்கள் சொன்னான் நீ கண்டு காணாமல் போயிடுவீங்களா, அதனால பெருசாக குற்றங்கள் சொல்ல மாட்டேன். இந்த ஆள்கிட்ட அவங்க அம்மாவை பற்றி குற்றம் சொன்னோன்னு வச்சுக்குவேன், திருப்பி நம்மகிட்டே திருப்பி விட்டுவார். அதனால் பேசுகிற நம்ம காரியத்தை மட்டும் பேசிக்கிறது அப்படின்னு அம்மனி கூட தெளிவாயிருவார் அந்த புத்தியில். காதல் என்ற
அப்படின்றது பார்த்தா அதில் வந்து ஊழல் நீங்கி சின்ன சின்ன சச்சரவுகள் நீங்கி இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்கள் பேச்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதில் தேன் ஒழுகக்கூடிய ஒரு ஸ்வீட்னஸ் வாய்ஸ் உங்களுக்கு காதலிக்கு பேசுவீங்க. காதலியும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ காதல் இஸ் அ வெரி ஸ்வீட். அந்த ஸ்வீட்டை வீட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். க்ரீன் சிக்னல் வர மாதிரியே தெரியுது, பேசுங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் முருகா ஒரு சின்னதாக ஒரு தொய்வு வர மாதிரி இருக்குது. எழுதி பார்த்து சீரியஸாக படிக்கணும். எக்ஸாம் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு படித்தா போகிற நினப்பு வரும். அப்படி வரக்கூடாது. இன்றைக்கி பாதி சப்ஜெக்ட் படிங்க, நாளைக்கு பாதி யூனிட்டை படிங்க. கொஞ்சம் ஈஸியான உங்கள் பேர்டனை குறைச்சிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா சக்ஸஸ் நிச்சயம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அப்பா வயிற்றில் உப்புசமாக இருக்குதப்பா, நேற்று சாப்பிட்டது எப்போ வரமாட்டேங்குதே, ஐயோ புளியப்பமா வருதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. செரிமான கோளாறு வர மாதிரி இருக்குது. வீட்டில் கொஞ்சம் இஞ்சி துவையல் அல்லது சுக்கு தண்ணியை கொஞ்சம் குடிங்க, ஓரளவுக்கு கிளியர் ஆகும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் புனர்வூசம் நட்சத்திரின் அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீக பயணங்கள் மூலியமாக ஒரு மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வரவு எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக சேமிப்பு கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. வீடு கட்டக்கூடிய யோகம், அதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தில் ஒரு முட்டுக்கட்டை இருந்தால், ஒரு தடங்கள் இருந்தால் அது நீங்கிரும். இன்னைக்கு குரு அதுக்கு வழி சொல்கிறாருங்க. பிள்ளைகளுடைய அறிவுத்திறனை கண்டு நீங்கள் பெருமைப்படுவீங்க. நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? என்னென்னா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது கேரண்டி வாரண்டி நோ. பலம் அப்படிங்கிறது நேர்மை, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தயக்கம். சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் பூசம். அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி சனீஸ்வரன். அவர் என்னங்கிறார், இரும்பு மற்றும் இந்த கட்டிட பொருள் வியாபாரம் பண்ணுறீங்களே அவங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. பழைய நண்பர்கள் அல்லது நண்பிகளை சந்தித்து அவங்களும் இன்றைக்கி ஒரு ஒத்தாசையாக உதவியாக வருவாங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த சில இழுவரிகள் மாறி பதவி உயர்வுக்கு உண்டான வழிவகை கூட கிடைக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. கலைத்துறையில் சாதிக்க துடிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வழி, ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு ஒன்றுமே எல்லாருக்கும் வெளிச்சம் கிடச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். கோபத்தை குறைச்சி நிதானமாக பேசுங்க. அதே சமயம் பலம் அப்படிங்கிறது உழைப்புங்க, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி புதனுங்க. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வியாபாரம் தொழிலில் பல யுக்திகளை கையாண்டு அசத்த போகிறீங்க. மாமன் மைத்துனர் வழியில் ஒரு எதிர்பார்த்திருந்த சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக பெண்டிங் இருந்தால் அந்த பெண்டிங் தடைகள்லாம் தாண்டி இன்றைக்கி வரப்போகுது அவங்க மூலிமா. அதனால் சந்தோஷப்படுவீங்க. அதாவது இந்த ஐடியில் இருக்கிறீங்க, இசி டிபார்ட்மெண்ட் முடிச்சு ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி எதிர்பாராத ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ரைட்டுங்களா? சொத்து தகராறில் பிரச்சனை இருந்தால் அதில் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க. என்ன பண பரிவர்த்தனை பண்ணுறீங்க ஆன்லைன் மூலிமா பண்ண கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிக்கலாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம். பொதுவாக உங்களுக்கு இந்த சில்வர் கலர், ஒயிட் கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து ஒரு தட்டில் வச்சு பூஜை அறையில் விட்டு வச்சுருங்க. சாயங்காலம் அதை ஓடுற தண்ணியில் கரைச்சி விடுங்க, இல்லைன்னா வாசு தொலைச்சி விட்ருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வழக்கம் போல் காணாமல் போயிடும், நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்பு வச்சு பார்க்குறப்ப முருகா வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அணவுடன்னு ஒரு பழமொழி இருக்குது, அதுதான் நல்லது. அதுபோல் எதையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யுங்க. ஏன்னா அஷ்டம கிரகங்கள் இப்படி பண்ணிட்டோம்னா பெருசாக தொந்தரவு பண்ணாது. அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் 8ஆம் வீட்டில், அது ஒன்றும் பண்ணாதுன்னு வச்சுக்கங்களேன். பிளான் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மறக்காம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை பிடிச்சிருந்தா தட்டி விடுங்க. தேங்க்யூ. வணக்கம் சிம்ம ராசினர்களே. ராசியின் அதிபதி சூரியனுங்க. இன்னைக்கு உங்கள் யோகத்தை வச்சு பார்க்குறப்ப முருகா சிம்மத்தை வச்சு பார்க்குறப்ப ராஜ அதிகார யோகம்னு சொல்லலாம். காரணம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து உங்கள் லாபத்தை டைரெக்டாக கொடுக்குறாரு. ரைட்டுங்களா? நீங்கள் தொட்ட காரியம் விளங்குமானா விளங்கும் ஐயா, விளங்காமல் எங்கே போகும்? ஊரில் ஒரு கெத்து கூட உங்களுக்கு அதிகரிக்கும். அவனா வரானையா முதலாளி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதிகாரம் உங்களை தேடி வரக்கூடிய நிலைமையும் இருக்குதுங்க. சிங்கத்துக்கு வச்சாலும் அதை புல்ல திங்குமா? திங்காது. நீங்கள் அப்படித்தான் எடுத்த காரியத்தை நிறைவேற்றாமல் விட மாட்டீங்க. அதே போல் இந்த அமைப்பில் லக்னத்திலேயே உங்களுக்கு கேதன் இருக்கார். அப்போ ராசியிலே கேது இருக்கங்காட்டி கொஞ்சம் படபடப்பாக இருக்கும். எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வெளிப்படும். எடுத்தவங்க வெளித்தான் பேச மாட்டேன். 7ல் பார்த்து முருகா உங்களுக்கு ராகு, அப்புறம் செவ்வாய், சந்திரன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட், இப்படி 4 பேர் இருக்காங்க. அப்போ கூட்டு தொழிலில் ஒரு சின்ன உரசல்கள் வர மாதிரி இருக்கும். ஆனால் லாபம் குறையாது. அப்படித்தான் இருக்கணும். இதை செய்யலாம்னா வேண்டாம்பா, அங்கே செய்யலாம் பார். பல கருத்துக்கள் முட்டி மோதி வந்தால் கூட உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் தடையிலேன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், அப்புறம் சனி இருக்காங்க. அப்போ அரசு வழியில் காரியங்களில் அங்கேயும் ஒரு சின்ன தடை வந்து அப்புறம் நீங்கும் உங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும்.
சரிங்களா. 11ல் குருவும் மாந்தியும் இருக்காங்க. குரு இருக்கிறங்காட்டி உங்கள் லாபத்தை குறைக்காமல் பார்த்துக்கிறாருங்க. ஆனால் மாந்தியால் சின்ன கொஞ்சம் தகுடுத்த வேலை பண்ணுவாரான்னு தெரியுது. யார்? மாந்தி. கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும். அதே சமயத்தில் எதையும் சாதிக்க முடியுங்க. என்னால் முடியாது, எவனாலையும் முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துங்க உங்கள் கண்ணிலேயே தெரியும். அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு நல்லா இருக்குதுங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டு ஆமாஞ்சாமி போடாமல் உங்களுக்கு இஷ்டப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கரெக்டான வழியை நீங்களே தேர்ந்தெடுப்பீங்க. அந்த காரியங்களுக்காக நீங்களே காய் நிறுத்துவீங்க. ரைட்டுங்களா. மனசில் இருந்து வந்தால் பாரம் குறைஞ்சு ஒரு தெளிவான பாதை கண்டிப்பாக கிடைக்கும். எக்கச்சக்கமான தன்னம்பிக்கையை வந்துங்க உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்குதுங்க. ரைட்டா. உங்களை பார்த்தாவே ஒரு தேஜஸ், நமக்கே ஒரு வைப்ரேஷன் வரும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆஃபீஸில் நீங்கள் தான் ராஜாங்க, கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும், சட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரி கூட உங்கள் திறமையை பாராட்டி சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு விலகி போயிடுவாங்க. ரைட்டா. அந்தளவுக்கு அறிவுக்கூர்மை வெளிப்படுத்துங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் அல்லது கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை கை மாறுற மாதிரி இருக்குது. கஸ்டமர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக சப்போர்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. இல்லைன்னா 10ஆம் வீட்டின் அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கார். அப்படி மறைஞ்சிருந்தால் கொஞ்சம் டவுனாக இருந்தால் கூட 11ல் வேறு குரு இருக்கார். அப்படி இருந்தங்காட்டி உங்களுடைய பழைய முதலீடுகள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காங்க. ஸோ வியாபாரம் தொழில் கம்பேர் பண்ணி பார்த்தா ஓகே அப்படிங்கிற லெவலில் சந்தோஷமாக இருக்கலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டந்துறவில் இன்றைக்கி புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். புது புது வேலைகள் திட்டமிட செயல்படுவீங்க. வாய்க்கா பாத்தி வரைக்கும் இங்கே விட்டு அங்கே மாற்றுவீங்க. ஏதோ ஒரு வேலை படப்படம் செஞ்சுட்டே இருப்பீங்க. இன்றைக்கி ஏதாவது பர்மிஷன் கேட்டிருக்கீங்க கவர்மெண்ட் அப்படின்னா அதுவும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. கிணறு போர்வெல் போடுவதற்கும் கிணறு வெட்டுவதற்கோ போர்வெல் போடுவதற்கும் நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. உபரி வருமானம் அமோகமாக இருக்குது. முதல்ல விவசாயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. சரிங்களா. உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பம் வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு குறைஞ்சபட்சம் சின்ன மகிழ்ச்சினால் கண்டிப்பாக இருக்குதுங்க. தந்தை வழி உறவுகள் மூலிமா அந்த சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் ஒரு தீர்ந்துருச்சு அல்லது ஒரு விசேஷமான செய்தி அவங்க மூலிமா வரும், சுப செய்தி. ரைட்டுங்களா. ஏதோ ஒரு தந்தை வழியில் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி ஹாப்பியாக இருப்பீங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே நல்லது தாங்க அப்படின்னு 2 பேரையும் மாற்றி மாற்றி சொல்லிக்குவீங்க. அப்போ 2 பேரும் அப்படி சொன்னீங்கன்னா குடும்பம் என்ன சொல்லுது, நீங்கள் 2 பேரும் பண்ணுறதே நல்லது தான் அப்படின்னு அது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லோரும் ஒருத்தர் பணிஞ்சு கொஞ்சம் மரியாதைத்துவமான ஒரு கணவன் மனைவி உறவாக ஜொலிக்க போகுது. அமோகமாக இருப்பீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதலர்களுக்கு இன்றைக்கி ஒரு கெத்தான புரிதல் இருக்குதுங்க. ரைட்டுங்களா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம கெத்து காட்டுவீங்க. கெத்து ஓவராக போச்சுன்னா ஹெட் வெயிட் ஆயிரும். அப்புறம் காதல் வேறு மாதிரி போயிடும். கொஞ்சம் அனுசரித்து கெத்தை கொஞ்சம் குறைச்சி காட்டினீங்கன்னா அந்த காதல் நீண்டு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, பசங்க உலையில் பொறுத்தவரைக்கும் படிப்பில் அதீத ஆர்வம் அதிகரிக்குது. போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. கொஞ்சம் படித்தா போதுங்க, உங்களுக்கு நிறையா அறிவு வேலை செய்யணும்னு அர்த்தம். ரைட்டா. லேசாக ஹிண்ட் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் அட்டகாசம் அருமையாக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முதுகு வலி கால் வலி வர மாதிரி இருக்குது. வீட்டில் அப்படியே போய் இல்லை கடையிலையோ சுக்கு காப்பி கொஞ்சம் போட்டு குடிங்க. உடம்பு வலி ஓரளவுக்கு கிளியர் ஆகும். ரைட்டுங்களா. அது வர சுக்கு அமோகமாக வேலை செய்யணும்னு வச்சுக்கங்களேன். உங்களை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதிபதி யாருன்னா கேது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குலதெய்வத்தின் அருளால் தடைபட்டிருந்த காரியம் அமோகமாக நடக்கும். இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது, இப்போ கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். கவலைப்படாமல் இருங்க. ஆன்மீகத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே உங்களுக்கு குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு காத்திருக்கார். அங்கே தடைகளை விளக்குவதற்கும் ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சரிங்களா. பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது தனிமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அது தப்பு. புரியுதுங்களா. பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி சுக்கிரன். அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி பார்த்தா, ஆடம்பர பொருட்களை வாங்கணும் ஐயா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் காசு இருந்தால் கம்மியாக இருக்க மாட்டேங்க. மனசு குளிர் அளவுக்கு ஏதோ வாங்கணும்னு நினைப்பீங்க. பட் ஆடம்பர செலவுன்னு நினச்சிங்கன்னா தவிர்ப்பது நல்லது. சுக்கிரன் கம்மில் இருக்க மாட்டார், களைப்பிடுவார். கலைத்துறையினர்களுக்கு ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. பொன் பொருள் சேர்க்கை இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சபட்சம். ஆனால் ஒரு கட்சிப்பாட்டை வாங்குவீங்க, கொஞ்சம் குறைஞ்சபட்சம் புதுசாக ஒன்று வாங்குவீங்க. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி சொன்ன ஆடம்பர செலவை குறைச்சா நல்லது. தேவைன்னா வாங்கித்தாகணும், தேவையில்லாத செலவை வச்சு விட்ருவார் சுக்கிரன். அதுக்காக சொல்கிறேன். பலம் அப்படிங்கிறது ரசனை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பகட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் செலவு பண்ணுறது. உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி சூரியனுங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு வழியில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டுங்களா. உங்களுக்கு ஏதாவது செக்யூரிட்டி அரசாங்க வழியில் ஒரு செக்யூரிட்டி பாண்ட் இது மாதிரிலாம் வேணும்னா கண்டிப்பாக அமைப்பு நல்லா இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அரசாங்கம் சார்ந்து தொழில் பண்ணுறீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு நல்லா இருக்குதுங்க.
வேலையில் கூட பதவி உயர்வு, ஒரு கௌரவம், மதிப்பும் அதிகரிக்க போகுது. சமூகத்தில் உங்கள் தேஜஸ் உங்களுக்குன்னு ஒரு தனி ரூட் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அந்தஸ்து உயரும் அப்படின்னு வச்சுக்கலாங்க. தந்தை வழியில் கூட உங்களுக்கு பண உதவி, பொருளாதார முன்னேற்றம், அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை நல்லா இருக்குது உங்களுக்கு. ரைட்டா? ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது கர்வம். ரைட்டுங்களா? லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா கோல்டன் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பரிகாரம்னா, சூரியனுக்கு காலையில் ஒரு சொம்புல தண்ணி வச்சு அதை வழிபடுங்க. உங்கள் முகத்தில் கூட ஒரு தேஜஸ் பிறக்கும், காரியம் கைகூடும். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர பழமொழி அப்படின்னு எடுத்து பார்த்தா முருகா, யானைக்கும் அடிசருக்கும், அடிசருக்காமல் இருக்கணும்னா கவனமாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் இது பழமொழி இல்லைங்க, வாய் வார்த்தை தானுங்க. உங்கள் நிலைமை எதுவாக இருந்தால் கூட, உங்கள் கெத்து குறையாமல் இருக்கணும், இருந்தால் கூட கவனம் இல்லாமல் போயிட்டோம்னா டக்குன்னு வலிக்கிட்டு விழுந்துருவோம். அதனால் கவனமாக ஒரு அடி எடுத்து வச்சா அந்த யானை கம்பீரத்தோட, சிங்கத்தின் கர்ஜனையோட நீங்கள் ஜெயிக்கலாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. நல்லது வலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மறக்காம வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி புதனுங்க. இன்றைய கோச்சார அமைப்பு வச்சு பார்க்குற முருகா, இன்னைக்கு காரிய சித்தி யோகம் உங்களுக்கு வெளிப்படுதுங்க. என்ன காரிய சித்தி யோகம்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 10ல் குரு பகவான் அமர்ந்து உங்கள் தொழிலை செழிக்க வைக்கிறார், உங்கள் வியாபாரத்தை தலைக்க வைக்கிறார். அதனாலேயே இந்த காரிய சித்தி யோகம் கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் நான் இழுத்து போட்டு ஒரு வேலையை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அது ஸ்பீடாக முடியும். எந்த எழுத்து போட்டு வேலை செஞ்சாலும் சரி, டக்கு டக்குன்னு முடிங்க. கைமேல் பலன் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது, ஆனால் ஆழம் தெரிஞ்ச பின்னாடி தயங்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்னைக்கு 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னே ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சந்திரன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட், இப்படி 6ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு 6ல் கிரகங்கள் பலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிரிகள் எல்லாம் கண்ணுமுன்னு தெரியும் தவிடுபடி ஆயிடுவாங்க. கடன் தீர்வதற்கு வழிபிறக்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? அடுத்தது 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அம்மனி வழியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர மாதிரி இருக்குது. 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம், அதனால் கொஞ்சம் நைஸாக பேசி அப்படி சமாளிங்க. நம்ம பொண்டாட்டியை நாம் நைஸ் பண்ண ஆறு பண்ண போகிறேன், அப்படியே கொஞ்சம் நைஸாக சமாளித்து சரிங்க அப்படி அப்படின்னு போகிறேன், நல்லதுன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, அங்கே குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மாந்தியால் செய்யலாமா வேண்டாங்க ஒரு சின்ன குழப்பம் வரும். ஆனால் அந்த குழப்பம் இமீடியட்டாக தீர்ந்துடும். ரைட்டுங்களா? ஒரு சின்ன ஒரு பிரேக் பாயிண்ட். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது இருக்காருங்க. அப்போ தூக்கத்தில் ஒரு சின்ன கனவுகள் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். குலதெய்வத்தை நினச்சி, இஷ்ட தெய்வத்தை நினச்சி நைட்டு நிம்மதியை தூங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். எதையும் கணக்கு போட்டு செயல்படக்கூடிய புத்திசாலித்தனம் இன்னைக்கு இருக்குதுங்க. தேவையில்லாத விவாதங்களில் தவிர்த்துட்டு வேலையில் மட்டும் குறியாக இருப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனசில் ஒரு விதமான அமைதியும் நிதானமும் கண்டிப்பாக இருக்குதுங்க. எதையும் துணிஞ்சு செஞ்சால் வெற்றிதான் அப்படிங்கிற உங்கள் மனசு அடி மனசில் அந்த ஒரு ஆழமான கருத்து இன்னைக்கு வெளிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு திறமையை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு அமோகமாக ஜெயிப்பீங்க. ஆனால் நீங்கள் கெத்து குறையாமல் வேலை செய்கிறத பார்த்துட்டு மேலதிகாரிகளே கொஞ்சம் பயப்படுவாங்க, அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் அல்லது இந்த கமிஷன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறீங்களே அவங்களுக்கு வரவு நல்லா இருக்குதுங்க. புதன் பக்ரமாக இருக்காருங்க. அதனால் பழைய ஆவணங்களை ஒரு முறை சரிபார்த்து அதில் ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கையெழுத்துக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வியாபாரம் சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா 10ல் குரு இருக்கார். 10ல் குரு இருக்கங்காட்டி இன்றைக்கி நீங்கள் ஒரு அனுபவசாலிகிட்டையே ஒரு ஆலோசனை கேட்டேன்னு வச்சுக்கங்களேன், இந்த பிஸ்னஸை உங்கள் வியாபாரத்தை எப்படி மல்டிபிளாக பண்ணலாம் அப்படின்னு பல ஐடியாக்கள் கிடைக்கும், அமோகமாக ஜெயிக்கலாம். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நிலம் வாங்கிறது அல்லது அட்ஜசன்ட் இடம் வருது அப்படின்னு அதை வாங்கிறது விற்கிறது, அதை பற்றி பேச்சுவார்த்தையோடு நடக்கும். இதை விற்றுட்டு இன்னொரு தோட்டம் வருது அங்கே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குதுங்க. விதைப்பு நிலத்துக்கு இன்றைக்கி நல்லா உகந்த நாள். விதை வச்சிங்கன்னா இன்றைக்கி நல்லாவே இருக்குதுங்க. அதே சமயத்தில் உபரி வருமானமும் விவசாயி கொடுத்துக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த மாட்டுப்பண்ணை, பால் பண்ணை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் முட்டை வியாபாரம் பண்ணுற கோழி பண்ணை எல்லாம் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். விவசாயம் இன்றைக்கி திருப்தியான ஒரு மனநிலை தான் இருக்கிறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டு விவகாரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னக்கா ஒரே சத்தமாக்கிறது அப்படின்னு தலையிடாமல் பார்த்துக்கும். அது எனக்கும் அவருக்குள்ள 1000 பிரச்சனை, எங்கள் குடும்பத்தில் 1000 பேசுவோம்.
ரைட்டா அப்படின்னு கீப் குவைட் அப்படின்னு மிரட்டி விடுங்க. இல்லைன்னா மற்றவங்களாம் ஒன்று ரெண்டாக பேசி விட்ருவாங்க. அதனால் நம்ம விவகாரம் நம்மோட இருந்துக்கணும். நீங்களும் வெளியே அரட்டி சொல்லாதீங்க, மற்றவங்க தலையடையும் அனுமதிக்காதீங்க. அப்படி இருந்தால் நிம்மதி கிடைக்கும். ரைட்டுங்களா? நல்லா இருக்கிற வீட்டில் வந்து கும்மாலன்னு வடிவில் சொல்கிற மாதிரி அடிச்சுட்டு போகிறாரா அப்படின்னு சொல்லுவான்ல, ஏதோ படத்தை மறந்து போச்சுங்க, அந்த மாதிரி இருக்குது. குதூகலமாக இருக்கிற வீட்டில் என்ன கும்மாளம் பண்ணி விடான்னு சொல்லி அந்த மாதிரி யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, என்னங்க நீங்கள் சொன்னால் அது மீனிங் இருக்குங்க, நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, ஒரு அட்வைஸும் பண்ணுவாங்க. அதனால் 7ஆம் வீட்டை கலத்துற ஸ்தானத்தில் கொஞ்சம் நைஸாக பேசிட்டா அம்மனியை சரி பண்ணி கூல் பண்ணி போகணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை வராதுன்னு அர்த்தம். காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு இன்றைக்கி ஒரு புத்திசாலித்தனமான புரிதல் அதிகரிக்கும். யதார்த்தமான காதலை 2 பேரும் வெளிப்படுத்தி உண்மையான காதலை ஜெயிக்க வைப்பீங்க, கொலைப்பட வேண்டியதில்லைங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா பாடத்துலையும் ஆர்வம் அதிகரிக்கும். எழுதி பார்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கைமேல் பலன் கண்டிப்பாக உண்டு. ஒரு நிம்மதியாக அடேங்கப்பா படித்தோம், எழுதி பார்த்தோம், அதே கொஸ்டின் வந்தது, நிம்மதியாக ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோல் அலர்ஜி அல்லது அரிப்பு கொஞ்சம் லேசாக புண்பிக்கிற மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குதுங்க. வீட்டில் கொஞ்சம் வெந்நீர் வச்சு அதில் வேப்பிலை போட்டு ஜம்முன்னு குளிங்க. அந்த தோல் நோய் இருந்தால் அதில் ஒரே நாளில் போகாது, அப்பப்போ குளித்தா தோல் நோய் சரியாகும். சரிங்களா? நட்சத்திர பலன் பார்க்குறப்போ உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் அதிபதி வந்துங்க சூரியன். என்ன சொல்கிறார்? குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிணக்குகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவு சிரமங்கள் தீரும் அப்படிங்கிறார். ரைட்டா? பேங்க் பேலன்ஸ் ஓகேவாக தான் இருக்குது. காசு பணம் பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குது. சூரியன் பவர் அருமையாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வீடு மற்றும் வாகன சீரமைப்பு வேலைகள், ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிற மாதிரி தெரியுதுங்க. பிள்ளைகள் மேல் படிப்புக்காக அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் போகிறப்ப கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்க, வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கன்னு அர்த்தம். பலம் அப்படிங்கிறது உங்கள் நேர்மை, பலவீனம் அப்படிங்கிறது உங்கள் தயக்கம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அஸ்தம் நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிபதி வந்து சந்திரனுங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறான்னா மனசு குளிர்ற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல செய்தி தேடி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. பழைய நண்பர்களை சந்தித்து கும்மாளம் போடுவீங்க, புரிஞ்சுக்குங்க. ரைட்டுங்களா? தொழிலில் புதிய ஆர்டர்கள் வந்து குவியக்கூடிய அமோகமான அமைப்பு ஹஸ்தத்துக்கு நீங்கள் நல்லா இருக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கீங்களே அவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு வைக்க போது, கவலைப்படாதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் எடுத்தவங்க வைத்தான் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது கற்பனை சக்தி, பலவீனம் அப்படிங்கிறது மன ஊசலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாங்க. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபதி செவ்வாய். அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் இன்னைக்கு அதிகமாக பிறக்கும். மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குதுங்க. சகோதரர் வழியில் கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே அவங்களுக்கு லாபம், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. இழந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவதற்குண்டான அமைப்பு நல்லா இருக்குது. நெருப்பு அல்லது மின்சாரத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா க்ரீன் கலர் நல்லாயிருக்கு, ஆஷ் கலர் நல்லாயிருக்கு. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. ரைட்டுங்களா? கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்துக்குங்க. வெந்தயத்தை எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சு உங்கள் கல்லாப்பெட்டியிலையோ உங்கள் கேஷ் பாக்ஸ் இருக்குல்ல அங்கேயோ அல்லது உங்கள் பீரோ எங்கே இருக்கோ அங்கே கொண்டு வைங்க. மனசார இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை விஷயத்தையும் ப்ரே பண்ணிக்கணும், அதை மறந்துடாதீங்க. வச்சிங்கன்னா இந்த பண வரவை தடை பண்ணக்கூடிய இந்த தடங்கல்கள் சிக்கல்கள் நீங்கி தடையின்றி பணம் கிடைக்க அந்த குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த வெந்தயத்து மூலிமா உங்களுக்கு ஒரு உறுதுணை கொடுப்பாங்க. கேட்டுங்களா? மொத்தமாக உங்களுக்கு இன்றைக்கி பார்க்குறப்ப முருகா முதல்ல சொன்னதே தான் உங்களுக்கு எனக்கு ஞாபகம் வருதுங்க. 5க்கும் 5க்கும் 10க்கும் 10க்கும் சரியாக இருந்தால் 5 5 சரியாக இருந்தால் 10 10 சரியாக இருந்தால் அம்பலத்தில் ஆடுறவனுக்கு என்னங்க பயம்? உங்கள் கிரகங்கள் 6லையும் 10லையும் ரொம்ப பலமாக இருக்குது. ரைட்டா? அப்போ என்னங்க எதுக்கு பயப்படுறீங்க? துணிஞ்சு விளையாடலாம். துணிஞ்சு நம்ம வேலையை செய்யலாம், துணிஞ்சு ஒரு வியாபாரம் தொழிலில் போடலாம், அமோகமாக இருக்குது. ரைட்டா? நம்பிக்கையுடன் இந்த நாளை தொடங்குங்கள். நல்லது பலிக்கட்டும். நற்பவி நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு. மறக்காம வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை யூஆர் லைக் தென் தட்டி விடுங்க. ரைட்டுங்களா? வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. அதிபதி வந்துங்க உங்களுக்கு சுக்கிரனுங்க, ராசியின் அதிபதி. இன்றைக்கி உங்கள் அமைப்பு வச்சு பார்க்குறப்ப என்ன யோகம் வருதுன்னா ராஜயோக அம்சம் நல்லா வேலை செய்யுதுங்க. அது என்ன புதுசாக ராஜயோக அம்சம்னா சிம்பிளாக சொல்லலாம். ரைட்டுங்களா? உங்கள் ராசிக்கு 9ல் குரு பகவான் அமர்ந்து உங்கள் பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருக்கார். என்னங்க 9ல் குரு பகவான் அமோகமான அமைப்பில் இருக்கார். 9 பாக்கியஸ்தான். ரைட்டுங்களா? நீங்கள் தொட்ட காரியம் தடையில்லாமல் நிறைவேறும். ஊரில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை உங்கள் கெத்து எல்லாம் அதிகரிக்கும். அதிகார பதவி கூட உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓகே, பந்திக்கு
முந்தரவன் தான் பாயாசத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? பந்திக்கு முந்தரவன் தான் பாயாசத்துக்கு சொந்தக்காரன் அப்படின்னு எங்கள் ஆத்தா சொல்லும். அதுதான் ஏன்னாப்பா கடைசி பந்திக்கு போனால் பாயாசம் வந்த அளவுக்கு இல்லாட்டியில், அதனால் கொஞ்சம் அது நம்ம அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு, செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தால் கிரக கூட்டமை இப்படி இருந்தால் உங்களுக்கு பிள்ளைகளால் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம் குழந்தைகளாலே உங்களுக்கு கிடைக்கும். அப்பா அவன் லைஃப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லடா, அவன் முடிவு அவனே நல்ல முடிவை எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான அமைப்பு இருக்குதுங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. அப்போ 6ல் கிரகங்கள் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க, தவிடுபடி ஆயிடுவாங்க, மறைமுகமாக ஓடி போயிடுவாங்க, பழைய கடன்கள் தீர்வதற்கும் ஒரு வழி பிறக்கும் அப்படிங்களா. அப்போ 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கங்காட்டி பெரியவங்களோட ஆசீர்வாதம் அமோகமாக கிடைக்கும். ஆனால் மாந்தியால் ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்து அப்புறம் அந்த குருவோட அமைப்பு பாக்கியஸ்தானம் வேலை செய்யணும்னு அர்த்தம். அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை, ஒரு சின்ன ஒரு கமா போட்டு அப்புறம் வரும். கேட்டுங்களா. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே வந்து கேது இருக்கார். அப்போ அங்கே கேது வந்து இருந்தால் என்ன ஆகும்னா லாபஸ்தானத்தில் கேது இருக்குங்காட்டி திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா. அந்தளவுக்கு ப்ளஸ்ஸாக தான் கேது உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறார். எதையும் சாதிக்க போகிறேன், எதையும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் கண்ணிலேயே தெரியும். பிரகாசமான ஒரு ஒளிவட்டம் உங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்துருக்கார். மற்றவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் ஆமாஞ்சாமி போடாமல் உங்கள் இஷ்டப்படி தான் நீங்கள் இன்னைக்கு காரியத்தை நகர்த்துவீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வீங்க. மனசில் இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு தெளிவான பாதை இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தன்னம்பிக்கைக்கு அளவில்லாத ஒரு அமோகமான அமைப்பு உங்கள்கிட்ட இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில், பிஸ்னஸ், வேலையெல்லாம் பார்த்தா ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் தானுங்க ராஜா. அதை முதலே சொல்லிட்டோமே. நீங்கள் சொல்கிறது தான் ஒரு கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் ராஜானா என்னங்க சொன்னால் கெடுத்தானே அவனு. மேல் அதிகாரிகள் கூட உங்கள் திறமையை பாராட்டுவாங்க. சபார்டினேட் உங்களுக்கு எகென்ஸ்டாக பேச மாட்டாங்க. இந்த வியாபாரம், தொழில் அப்படி எடுத்து பார்த்தா முருகா ஜவுளி என்ன பண்ணுறது, ஜவுளி அப்புறம் ஆபரணம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வரவு அதிகரிக்கும். கஸ்டமர் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 10ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து 5ல் இருக்கார். உங்கள் 10ஆம் வீட்டு அதிபதி 5ல் இருக்குங்காட்டி என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் ஐடியா மூலிமா உங்கள் பிஸ்னஸை செஞ்சீங்க அப்படின்னா லாபம் அதிகரிக்கும். அமோகமான அமைப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டம் துறவில் இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக ஒரு தென்னம்பிள்ளை வைக்கணும், புதுசாக ஒரு வாழைக்கன்று நடணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வேலை ஜரூராக நடக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. கிணறு, நீர் பாசனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உபரி வருமானம் விவசாயி கூட நல்லா இருக்கும். முதல்ல நீங்கள் எனக்கு பிஸியான ஒரு விவசாயியாக இன்றைக்கி இருப்பீங்க. நல்லது நடக்கட்டும். அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம், தந்தை வழி சொத்துக்கள் மூலிமா கூட ஒரு விசேஷமான செய்தி, அதனால ஒரு சந்தோஷம். ஸோ குடும்பம் ஓங்குதாங்க, சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் முருகா ஏங்க கவலைப்படுறீங்க, எல்லாமே நல்லது தாங்க அப்படின்னு உங்களுக்கு துணைவி உங்களுக்கு துணை நின்று நீங்கள் டவுனான இடத்துல ஒரு ஊக்கமளிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு அக்கறை, ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். அதனால் 1 2 அப்படித்தானே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கணவன் மனைவி உறவு கண்டிப்பாக ஜெயிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் சரி, கணவனும் சரி, 2 பேர் விட்டு கொடுத்து போவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்பீங்க. சூப்பராக இருக்குதுங்க அமைப்பு, தப்பு கிடையாது. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா காதலர்களுக்கு இன்றைக்கி ஒரு கெத்தான புரிதல் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம கெத்து காட்டியே அந்த காதலை மெயின்டைன் பண்ணுவீங்க. என்னென்ன கெத்து காட்டினீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் லவர்கிட்ட. சரிங்களா. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு அதீத ஆர்வம் அதிகரிக்குது. எந்த தேர்வு வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஆர்வம் வந்துருச்சு. அதனால் யோகம் வந்துருச்சு. நீங்கள் நல்லா படிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, அமோகமாக படிங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதுகு வலி, கொஞ்சம் கால் வலி வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, சுக்கு அதை தட்டி போட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் காப்பி குடிங்க, சுக்கு காப்பி சரிங்களா. கொஞ்சம் உடம்புலி சட்டுன்னு குறையும் வச்சுக்கலாம். இது கை வைத்தியம், டெம்பரவரி ரிலீஃப், அவ்வளோதான். நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் முருகா சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா இன்றைக்கி எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, துணிச்சல் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குது. சகோதரர் வழியில் இருந்து வந்த உங்களுக்கு மாரல் சப்போர்ட் உதவிகள் கண்டிப்பாக உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அவங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது. இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைக்கும். ரைட்டுங்களா. நெருப்பு அல்லது மின்சாரத்தில் நீங்கள் அதாவது தொழில் வேலை பண்ணிங்கன்னா உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம்
அவசரம் அப்படின்னு சொல்லலாம். சரி, சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி ராகு. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்க, நல்ல செய்தி அங்கிருந்து கூட கை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. திடீர் தனலாபம் கூட உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுத்தும். வராத கடனாக வருதுரா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. பேச்சாற்றல் மூலிமா ஒரு பெரிய காரியத்தை கூட ரொம்ப ஈஸியாக சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு ராகு இன்னைக்கு கொடுத்துருக்கார். உங்கள் நண்பர்கள் வட்டாரம், நண்பிகள் வட்டாரத்தில் கூட உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, உங்கள் பேச்சுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை கண்டிப்பாக கிடைக்குது. யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் ஓப்பனாக பேசாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கன்னு ராகு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது வீண் பிடிவாதம் அப்படின்னு சொல்கிறார். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திர அதிபதி குரு. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி, சந்தோஷம் இன்னைக்கு அதிகரிக்கும். ஓகே, நல்ல ஒரு ஆடை ஆபரணம், ஏன் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கூட சில பேர்த்துக்கு இருக்குது. குரு அந்தளவுக்கு பொருளாதார மேம்பாட்டை விசாகத்துக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கார். அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு தடப்படலாம் நடக்கும், நினச்சதை விட அமோகமாக இருக்குதுன்னு அர்த்தம். பிள்ளைகளின் உயர்கல்விக்கு இதுவரை தடங்கள் இருந்தால் நீங்கி ஒரு நல்ல வழி கிடைக்கும், கவலைப்படாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னா சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையாக, எது தேவையோ சாப்பிடுங்க. கொஞ்சம் வெளி வட்டார உணவுகளை தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது பொறுமைங்க, பலவீனம் அப்படிங்கிறது அதிக சிந்தனை. மூளைக்கு ஓவராக வேலை கொடுப்பீங்களான்னு தெரியுது, ரைட்டுங்களா? உங்களுக்கு கலர் அப்படி பார்த்தா ஒயிட் கலர், லைட் க்ரீன் கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் நல்லா இருக்குது. கொஞ்சம் மல்லிப்பூ ஒரு முளை வாங்கி அதை நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போய் அதை அம்மன் கோயிலுக்கு போட்டு வாங்க. இது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்ந்து நிம்மதியை கொடுக்கும். ஏதோ ஒரு அம்மன் கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ரைட்டுங்களா, சந்தோஷம் கிடைக்குன்னு வச்சுக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த நாளில் முதலையே சொன்னதே தான் மறுபடியும் வருதுங்க. அது என்ன அர்த்தம் ஞாபகம் வருது எனக்கு. உளியின் வலி, உளி வந்துங்க வலியை பொறுத்தாத்தான் கல்லும் சிலையாகும், ரைட்டுங்களா? உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இன்றைக்கி தேடி வரும். அதனால் சில சிரமங்கள் இருந்தால் அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க. அது தான்னா அழகான சிலை, உங்களை கும்பிட்ற அளவுக்கு தெய்வத்தை கும்பிட்றோம்ல, அது போல் நல்ல அமைப்பில் முன்னேறலாங்க. ஓகே, தைரியம், தடைகளை தாண்டி ஒரு தைரியம் வேண்டும். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சந்தோஷம். வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. அதிபதி வந்துங்க உங்களுக்கு செவ்வாய்ங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி உங்களுக்கு கோச்சரமை வச்சு பார்க்குறப்போ சுப மங்கள யோகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ராசிநாதனுடைய செவ்வாய் வந்துங்க 4ஆம் வீட்டில் உங்களுக்கு சந்திரன் ராகுவோட சேர்ந்து உங்கள் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்குறார். அதனாலேயே சுப மங்கள யோகம் பலிக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுபகாரியம் ஒன்று இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும் பாருங்கள். சந்தோஷமான முடிவாக இருக்கும், நல்ல அற்புதமான முடிவாக இருக்கும். பழம் பழுத்தா வௌவாலை கூப்பிட தேவைங்களா? தேவையே இல்லை. அதே வந்து பறிச்சு, அதே வந்து சாப்பிடும். பழம் பழுத்தா வௌவாலை கூப்பிடணும்னு தோணுமா? தோணவே தோணாதில்லை. அதுபோல் ஒரு அமைப்பு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? அதே சமயத்தில் உங்களுக்கு 4ஆம் வீட்டிலேயே ராகு, செவ்வாய், சந்திரன், புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்கங்காட்டி வண்டி வாகன சேர்க்கை இன்னைக்கு கைகூடும். தாயார் வழியில் ஒரு லாபம் அமோகமாக இருக்குது அர்த்தங்க. அதே சமயத்தில் அடுத்த வீட்டுக்கு போனீங்கன்னா 5ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழல் இருப்பீங்க. முக்கியமான முடிவு எடுப்பீங்க, நல்ல முடிவாக இருக்கும். அது 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குருவும் மாந்தி இருக்காங்க. அஷ்டமத்தில் குரு இருக்கங்காட்டி பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை, அதையும் சொல்லிடுவோம், ரைட்டுங்களா? மாந்தி பெருசாக தொந்தரவு பண்ணல உங்களை, நோ டிஸ்டர்பன்ஸ். 10ஆம் வீட்டில் உங்களுக்கு கேது இருக்கார். அப்போது தொழில் வியாபாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் வரும். சுதாகரிப்பாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன். எதையும் துணிஞ்சு நின்னா வெற்றிதான் அப்படிங்கிற உங்கள் மனசு, உள் மனசு இன்டெப்த்தில் சொல்லும், ரைட்டுங்களா? பழைய கவலைகளெல்லாம் தூக்கி வீசிட்டு புதிய தெம்பு இன்னைக்கு பிறக்கும். உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ரகசியமான மகிழ்ச்சி ஒரு தாண்டவமாடன்னு வச்சுக்கலாம். சாயங்காலத்துக்கு மேலே மனசு லேசாக பூ பூத்த மாதிரி ஜம்முன்னு வச்சுருப்பீங்க, அழகாக இருக்குதுங்க. தொழில் மற்றும் வேலை விஷமத்தெல்லாம் பார்க்குறப்போ உத்தியோகத்தில் ஆஃபீஸில் உங்கள் மேலே இருந்து வந்த பல மனக்கசப்புகள், உங்கள் மேலே இருந்த நெகட்டிவ் பல பேர் நினச்சிருப்பாங்களா, அதெல்லாம் மாறி நீங்கள் உங்களை பற்றி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும். சார் இவரை பற்றி தப்பாக சொல்லிட்டேங்க சார், ஓ இவர் அப்படி இல்லைங்க சார், அப்படி உங்களை பற்றி புரிஞ்சுக்காதவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒரு ஸ்டெப் மேலே உயர்த்தி வச்சு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு உத்தியோகத்தில் அமைப்பு நல்லா இருக்குது, ரைட்டுங்களா? கெத்து காட்டலாம். அப்புறம் என்ன, நம்ம தான் நேர்மையாக இருந்தால் சுணக்கம் இங்கே வருது, தைரியமாக இருக்கலாங்க. வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த ரியல் எஸ்டேட், இந்த கட்டுமான துறையில் இருக்கீங்களா அவங்களுக்கு வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மற்றபடி புது ஆர்டர்கள் மற்ற தொழில் வியாபாரம் பண்ணுறீங்களா அவங்களுக்கும் அமோகமாக வரும்.
ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் என்னென்னு பார்த்தவங்க 10ல் வந்து உங்களுக்கு கேது இருக்கார். அப்போ கேது இருக்குங்காட்டி உங்களுக்கு என்னன்னா பிஸ்னஸில் கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் தொழில் ஆரம்பிக்கணும் ஐயா, ஒரு கோயிலுக்கு நம்ம குலதெய்வத்தை வேண்டிகிட்டு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆன்மீக தொடுதல். உதாரணத்துக்கு ஒரு தர்மம் செய்யலாம், வந்த காசில் இல்லாத ஏழைகளுக்கு கிஃப்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்படி செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், லாபம் ரெட்டிப்பாகும், தர்மம் தலைகாக்கும், உங்களுக்கு செல்வாக்கு உயரும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டந்தொரவில் களை எடுக்கிறது அப்படிங்கிற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா விவசாயம் முடிஞ்சிடும். பால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம், கைமேல் பலன் உண்டு, உபரி வருமானம் அமோகமாக இருக்குது. விவசாயி இன்னைக்கு விவசாயம் ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தானுங்க, தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. தந்தை வழி உறவுகளில் சொத்துக்களில் பிரச்சனைகள், பங்கில் பிரச்சனை வந்தால் கூட ஒரு நல்ல சமாச்சாரம் உங்களுக்கு தேடி வரும். சமாதானமாக போகலாமப்பா, நீ ஒரு எழுத்து போட்டீங்கன்னா உங்கள் பங்கு வாங்கிட்டு நீ கம்முன்னு போயிடலாம், ஒதுங்கிக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனைகளை தீர்வு தேடி வருது மாதிரி இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, யோசிச்சு முடிவு பண்ணலாங்க, நல்ல செய்தி தான் வரும். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதா சரி அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மனி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஒத்தாசையாக இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பெரிய பாகுபாடு எதுவும் இல்லைங்க. இந்த காதல் அப்படின்னு வரப்போ அவங்க காதலுக்கு இன்றைக்கி பச்சைக்கொடி காட்டுற மாதிரி கிரகங்கள் சூப்பராக அமைஞ்சிருக்குது. அதனால் மனசுக்குள்ளே மயில் தோகை முதல்ல ஒரு ராசிக்கு சொன்னேன், அதே மாதிரி விரிச்சாடும், அதே சமயத்தில் ஒரு சந்தோஷம், காதல்லாமே ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வீட்டில் சொல்லி திருமணம் என்ற பேச்சுக்கு நீங்கள் கொண்டு போகலாம், நல்லது நடக்கும். ரைட்டுங்களா? கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, படிக்கிற பிள்ளைங்க தெளிவாக ஞாபக சக்தி அதிகத்தோடு படிப்பாங்க. எந்த விஷயத்தை எப்படி படிக்கணுங்கிற டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும். கணக்கு பாடமாக உடனே ஃபார்முலா எழுதி பார்க்கணும், சயின்ஸ் பாடமாக எந்த ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும், இப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நாலேஜபிள் பர்சனாக உங்கள் குழந்தை ஒட்டி இருக்காங்க. நல்லா படிப்பாங்க, சந்தேகமே பட வேண்டாங்க. சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உஷ்ணம் சம்மந்தமான தொந்தரவு இருக்குது, சில லேசாக கண்ணெரிச்சலும் வரும். அதனால் காலங்காலத்தில் வெறும் வயிற்றில் இளநீர் குடித்தா கூட நல்லது தான், இல்லை வெந்தயத்தை 4 எடுத்து சாப்பிட்டா கூட உடல் குளிர்ச்சியாகுன்னு வச்சுக்கங்களேன். நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் முருகா, விசாகம் இன்றைக்கி அதிபதி குரு என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மீக பயணங்கள் கோயில் குளத்துக்கு போகிறது மூலிமா உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அங்கே போனால் 2 தர்ம காரியம் பண்ணணும்னு தோணும். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். அப்போ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான் உங்களுக்கு வருதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பேலன்ஸ், வங்கி பேலன்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன்று குறையாது. நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது. முடிஞ்சால் வங்கி பேலன்ஸ் இன்னும் பணத்தான் போடுவீங்க, எடுக்கிறத விட அங்கே பணம் அதிகமாக புரளும் அப்படின்னு சொல்லாங்க. வீடு கட்டக்கூடிய வேலைகள் இருந்து வந்த அல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வேலைகள் வாங்கலாம் ஐடியா பண்ணியிருப்பீங்க, யோசனை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. சில முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கலாம். அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கி ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. இந்த வீட்டை இப்படி கட்டலாம், இந்த வண்டி இப்படி வாங்கலாம் அப்படிங்கிற தன்மை இருக்குதுங்க. பிள்ளைகளோட அறிவுத்திறனை கண்டு நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு இருக்குதுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கேரண்டி வாரண்டி எதுவும் கொடுக்காதீங்க. குரு அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. இன்றைக்கி உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது நேர்மைங்க, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். யாருக்கு? இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அனுச நட்சத்திரக்காரங்க, அதிபதி சனீஸ்வரன். இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட, ஆயில் சம்மந்தப்பட்ட, கட்டிட பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் தொழில் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், லாபம் நல்லா இருக்குதுங்க. பழைய நண்பர்களை சந்தித்து இன்றைக்கி ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட அவர் உதவிக்கு தானாக வருவார். நண்பராக நண்பியா உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள தேடி வருவாங்க. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருந்து வந்த இழுவரிகள் மாறி பதவி உயர்வுக்கு ஒரு ஸ்டெப், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கூட சைன் ஆகும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுங்க. கலைத்துறையில் சாதிக்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி அதிகரிக்கும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? இந்த டேலண்ட் இருக்கும், எப்படியாவது ஜெயிக்கணும்டா அப்படின்னு எண்ணம் வலுப்பெறும். கோபத்தை குறைச்சி நிதானமாக பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வழி கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. பலம், ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உழைப்பு, பலவீனம் அப்படின்னா உங்களுக்கு பிடிவாத குணம். அடுத்த நட்சத்திரம் கேட்டை. நட்சத்திரத்தின் அதிபதி யாருங்க? புதன். என்ன சொல்கிறாருன்னா, வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சு அசத்துவீங்க அப்படின்னா. உங்கள் மாமா வழியில், சொந்தக்காரங்க, மைத்துனர் வழியில் கூட ஒரு சுப செய்திகள் தேடி வரும். சந்தோஷப்படக்கூடிய செய்தி தானுங்க அது. மற்றபடி உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நல்ல அமோகமான அமைப்பு இருக்குது. அதுவும் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்து, எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்து அங்கே வேலை செய்கிறீங்களே, நல்ல அமைப்பு இருக்குது. ரைட்டுங்களா? சில பேர் புதுசாக மொபைல் ஃபோன் வாங்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துட்டு போகும். சொத்து தகராறு பல பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையான ஒரு தீர்வை எப்படி எட்டலாம் அப்படிங்கிறது நீங்களே ஐடியா கொடுப்பீங்க. என்னோட பங்கு இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களே ஐடியா கொடுப்பீங்க. ஆன்லைன் பண பரிவர்த்தனை இருக்குல்ல, கேஷ் டிரான்சாக்ஷன் ஆன்லைன், அதை மட்டும் கொஞ்சம் உஷாராயிருங்க அப்படின்னு கேட்ட நேரத்துக்காக சொல்லிவிட்டு, உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், பலவீனம் அப்படிங்கிறது சந்தேகம். சரிங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ரெட் கலர் அண்ட் எல்லோ கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பர் மற்றும் 3ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணீங்கன்னா, கொஞ்சமாக குங்குமத்தை எடுத்து உங்கள் வீட்டு வாசப்படியில் 2 பக்கமும் அப்படி வச்சுருங்க. பொட்டு வைக்கிறீங்களா, அந்த பொட்டை 2 பக்கம் வச்சு விட்ருங்க. இது வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமியை வாமா தாயே வா அப்படின்னு அழைச்சிட்டு வரக்கூடிய மங்களகரமான பொருள் இந்த குங்குமம். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி உள்ளே வந்து அப்படி என்னங்க
என்ன குறை இருக்குது? குறையெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு எதுக்கும் பய மாட்டாங்க. ரைட்டா? எதுக்காக பயப்படணும்? ராசிநாதன் ரொம்ப வலுவாக இருக்கார். அதனால் நீங்கள் எதை எடுத்தாலும் தடையில்லாமல் செய்யலாம். அதனால் தைரியமாக முன்னேறுங்க, கெத்து காமிச்சு முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. மறக்காமல் வஜ்ரம் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. மகிழ்ச்சி, நல்லது நடக்கும் முருகா. தேங்க்யூ. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. ராசி நேதிபதி குருங்க. உங்களுக்கு இந்த கோச்சாரம் வச்சு பார்க்குறப்ப என்ன வருதுன்னு பார்த்தா காரிய வெற்றி யோகம்னு சொல்லலாங்க. ஏன் காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 7 உங்கள் ராசிக்கு 7 குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையின் உதவியோட, வாழ்க்கை துணையின் ஒத்தாசையினால் கண்டிப்பாக கை ஓடும். அப்போ அம்மனி நீங்களும் எனக்கமாக அந்த காரியத்தை முடிச்சு வைப்பீங்க அப்படின்ட்டு. பழைய கஞ்சி ஆனால் கூட அதை பசியை தீர்க்கும் இல்லை. அதுதானே உண்மை. அதை புரிஞ்சுட்டு நடந்துக்குவீங்க, அவ்வளோதாங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, அங்கே ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. அப்புறம் புதனும் அங்கே தான் இருக்கார். அப்போ 3ஆம் வீட்டில் 4 கிரக அமைப்புகள் இருக்குது. தைரியஸ்தானங்கிறது. அப்போது தைரியஸ்தானத்தில் 4 கிரக அமைப்புகள் கூட்டமைப்பு இருந்தால் எதையும் எதிர்த்து நிற்பீங்க. சந்திரன் ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணுறாரு, புதன் புத்திக்காரகன் அவனு இருக்கா, செவ்வாய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கார், இளைய சகோதரர்களில் லாபம் உண்டு. இப்படி 3ஆம் வீடு அமோகமாக இருக்குது. 4ஆம் வீட்டுக்கு அங்கே போயிட்டிங்கன்னா சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. அப்போது வீடு வண்டி வாகனம் அதை பற்றி ஒரு ரிப்பேர் பண்ணுறது, ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க், அப்படிப்பட்ட வேலைகள் நடக்கும். மனசில் ஒரு நிம்மதி இருக்குங்க, அது மெயின். ரைட்டுங்களா? அப்புறம் 7 கலத்திர ஸ்தானத்துக்குள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போது குரு ராசியை பார்க்குறது ஒரு பெரிய பலம் தானுங்க. ஆனால் மாந்தியால் பார்ட்னர்ஷிப் கிட்ட ஒரு சின்ன உரசல் வர மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுவார். ரைட்டுங்களா? கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராக இருக்கணும். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது தனியாக இருக்கார். அப்போ என்ன ஆகும்? கேது இருந்தால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ கோயில் விசேஷங்களுக்கு போய் கலந்துக்குவீங்க, தானம் தர்மம் பண்ணுவீங்க, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். இதுதான் ரெகுலர் ரொட்டீன் பலன். எதையும் எதாவது ஒரு கெத்தாக தான் இருப்பீங்க. இன்றைக்கி எந்த தப்பும் கிடையாதுங்க. பழைய கவலைகள்லாம் பெருசாக ஒன்றும் உங்களை பாதிக்காது. இன்றைக்கி துணிச்சல் உங்களுக்கு அதிகமாகவே பிறக்க போகுது. மற்றவங்க பேச்சை விட உங்கள் பேச்சு, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி தான் நடப்பீங்க. வேறு எந்த பேச்சும் உங்கள் காதிலே உழுகாது. கேட்பீங்க, செய்ய மாட்டீங்க. ரைட்டுங்களா? மத்தியானத்துக்கு மேலே கூட மனசை ரொம்ப லேசாக வச்சுருப்பீங்க. மனசு பாதிக்காத அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கு சந்திரன் அமைப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் திறமை, உங்கள் என்னவா இருந்தாலும் சரி, அந்த திறமையை நிரூபிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்கள் வேலையில் கூட ஒரு முன்னேற்றம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுறுசுறுப்பாக வேலையில் செயல்படுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, வெளிநாட்டு தொடர்பு அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் மூலயமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. புது கஸ்டமர்கள் உங்களை இந்த ப்ராடக்ட் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட தேடி வருவாங்க. ரைட்டா? 10 பேர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இருக்குது. பிஸ்னஸ் சீக்ரெட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, உங்களுக்கு 10ஆம் வீட்டினுடைய அதிபதி புதன் வந்துங்க 3ல் இருக்கார். அப்போ 3ல் இருந்தால் என்ன ஆகும்? இன்றைக்கி நீங்கள் விளம்பரம் செஞ்சீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் சக்கபோடு ஓடும். மொபைல் ஃபோன்லேயோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ அல்லது மற்றபடி மொபைல் இதெல்லாம் நிறையா இருக்குதுல்ல, அதில் ஒரு சின்ன ஒரு விளம்பரத்தை உருவாக்கி போட்டையும் வச்சுக்கோங்க. எங்கள் கடையில் இது வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்னு போட்டு விட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டு பட்டை கலப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, அந்த கிணறு வாய்க்கால் பாசனம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. தோட்டந்தொருவில் வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. விவசாயி இன்றைக்கி ஹாப்பி. காலையிலேருந்து வேலை அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் உபரி வருமானம் நல்லா இருக்குது. எந்த ஒரு சிக்கல் எதுவும் இல்லை. நார்மல் லைஃப் லீட் பண்ணக்கூடிய அமைப்பு விவசாயத்துக்கும் இருக்குது. ஹாப்பி தானே? ரைட்டுங்களா? உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா, குடும்பம் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குதுங்க. தந்தை வழியில் ஒரு சப்போர்ட்டு உண்டு. உங்கள் மூதாதையர் சொத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இழுவரி இருந்தால் அதை பற்றி ஒரு விசேஷமான செய்தி வரும். அப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் என்னங்க, அவங்களும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நீங்களும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. 2 பேரும் சேர்ந்து மாறி ஒருத்தர் மனசார புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எங்கே பணிஞ்சு போகணுமோ அங்கே பணிஞ்சு போய், எங்கே நம்ம பேசணும் அங்கே பேசி, ஒரு தாம்பத்தியம்னா பிடித்தா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் நடத்துக்குவீங்க. அப்புறம் அதுக்கு மேலே என்னங்க, சூழலை பொறுத்து நீங்கள் இருப்பீங்க. சந்தோஷமாக இருக்குதுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்குள்ளே இன்றைக்கி ஒரு கெத்தான ஒரு காதல் தன்மை இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அந்த காதலை டெவலப் பண்ணுவீங்க. உங்கள் காதலை வீட்டில் கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு அமையும். தகுந்த சமயம் பார்த்து சொல்லி காதலுக்கு க்ரீன் சிக்னல் வாங்குவது உங்கள் பேச்சில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு படிப்பில் ஒரு அதீத ஆர்வம் இருக்குதுங்க. எந்த தேர்வு வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது. அப்போது புதன்காரகன் நல்ல யோகா அமைப்பை கொடுக்குறார். அப்போ நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். உங்கள்கிட்ட கொஞ்சம் முயற்சி பண்ணால் டெஸ்டினேஷன்லேயே அடித்து தூள் கலப்பலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கொஞ்சம் தலைவலி அல்லது கண்ணில் லேசாக எரிச்சல் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் வழக்கம் போல தானுங்க. வீட்டில் சீரக தண்ணியில் கொஞ்சம் சீரக தண்ணியை
போட்டு மிக்ஸ் பண்ணி சீரகத்தை வடித்து கூட குடிங்க. பித்தம் குறையும், கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் அதிபதி வந்து கேது. என்னங்கிறாரு, குலதெய்வத்தின் அருளால் தடைபட்டிருந்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஒரு முடிவு எட்டும். ஆன்மீக பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை இன்னைக்கு உங்களுக்கு கேதுனால மூலத்துக்கு கிடைக்கும். முன்கோபம் இருக்குல்ல, அதை வந்து தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது உறுதியான மனப்பான்மை, பலவீனம் அப்படிங்கிறது தனிமை விரும்பியா இருக்கிறீங்களா அது ரைட்டா? அதே சமயத்தில் பூராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் என்ன சொல்கிறாருன்னா, ஆடம்பர பொருட்களை வாங்குவாங்க, எண்ணம் அதிகரிக்கும், மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று வருது. உங்களுக்கு ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை ஏதாவது புதுசாக வாங்கக்கூடிய தன்மை அமர்க்கலமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான விஷயத்தை வாங்கி செய்யணும் அப்படின்னு பொருளாதாரத்துக்கு உட்பட்டு வாங்குவீங்க. சில பேர் ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குது, அதை குறைப்பது நல்லது. உங்களுடைய பலம் அப்படிங்கிறது ரசனை தானுங்க. பலவீனம் அப்படிங்கிறது அடுத்தவனுக்காக பகட்டுத்தனமாக நம்ம செலவு பண்ணுறோம், அது நமக்கு தேவையில்லை, பார்த்துக்கோங்க. உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திர அதிபதி சூரியன். அப்போ உங்களுக்கு என்ன, எதிர்பார்த்த பதவி, எதிர்பார்த்த ஒரு அமைப்பு, ஒரு தடங்கள் இருந்தால் தடங்களை நீக்கி எதிர்பார்த்த யோகம் ஒன்று அமைப்பு. அது அரசாங்க வழியில் இருக்கலாம், தனியார் வழியிலும் இருக்கலாம். சூரியன் பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்குறார். வேலையில் ஒரு பதவி உயர்வு, கௌரவம், தடைபட்டிருந்த வேலையுடைய ப்ரமோஷன் எல்லாமே இன்றைக்கி ஒரு ஃபைல் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு தெரியுதுங்க. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து மதிப்புகளை எந்த குறையும் கிடையாது. தந்தை வழியில் கூட உங்களுக்கு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. மூதாதையர் வழியும் உங்களுக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்குறாங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுட்டீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கர்வம், போதுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா அந்த எல்லோ கலர் கோல்டன் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லாயிருக்கு, ரைட்டுங்களா? மஞ்சள் பொடியை தண்ணியில் கலந்து வீட்டு வாசலில் வாச தொலைக்கிறீங்களா, தெளிச்சு விடுங்க. இது சுப விசேஷங்களை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும். தடைபட்டிருந்த காரியங்கள் மங்களகரமாக நடக்கணும்னா குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு மஞ்சள் பொடி எடுத்து தொலைச்சு விடுங்க, நல்லது நடக்கும், ரைட்டுங்களா? நிதானம் இல்லாத பயலுக்கு நிலா வெளிச்சமும் ஒரு முட்டுக்கட்டைன்னு ஆத்தா சொல்லும். எப்படிங்க? நிதானம் இல்லாத பசங்களுக்கெல்லாம் நிலா வெளிச்சம் கூட முட்டுக்கட்டை தான்டா அப்படின்னு சொல்லும். உங்கள் தைரியத்தில் உங்கள் செய்யக்கூடிய செயலில் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் இன்றைக்கி நீங்கள் தான் வெட்டுறீங்க, மாற்று கருத்து இல்லைங்க. அத்தா இது வந்து உங்களுடைய குலதெய்வம் வந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்திங்க. நீங்கள் மனசார குலதெய்வத்தை ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லது வலிக்கட்டும். வஜ்ரமஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடுங்க, ரைட்டுங்களா? நிதானம் இல்லாத வயலுக்கு நிலா வெளிச்சமும் முட்டுக்கட்டை மறந்துடாதீங்க, சரிங்களா? சரி, வணக்கம் மகர ராசினர்களே. ராசியின் அதிபதி உங்களுக்கு சனீஸ்வரன். இன்னைக்கு உங்களை வச்சு இந்த யோகத்தை வச்சு பார்க்குறப்போ தனலாப ஆகர்ஷண யோகம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இத்தா பெருசு இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க. இத்தா பெருசுலாம் கிடையாது. அதில் என்ன, அவங்க ராசிக்கு 2ல் ராகு இருக்கார். அப்போது ராகு மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய், சந்திரன், புதன் வக்ர ஸ்டேட் இப்படி இருக்காங்க. இப்படி ஒட்டுக்கா அமர்ந்து தனஸ்தானத்தையே அதிர வைக்கிறாங்க. வந்து அதிரம் இல்லை அப்படின்னு அந்த 2ஆம் இடத்துல ஒரு வீட்டையே அதிர வைக்கிறாங்க. அப்படி அதிரவக்கங்காட்டி வரக்கூடிய தனலாப ஆகர்ஷண யோகம் அமோகமான அமைப்பில் தான் இருக்குது. கை நழுவி போன காசு, கை நழுவி போன அந்த பணங்காசு, அந்த பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு தானாக தேடி வரும். உங்கள் பேச்சுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு மதிப்பு இன்னைக்கு இருக்கும் பாருங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஆனால் அந்த முயற்சிக்கு இன்னைக்கு ஒரு கெத்து ஒன்று வேணும், மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் முதல் சொன்ன மாதிரி தான் ராகு, செவ்வாய், சந்திரன், புதன் வக்ரமாக இருக்கார். அதில் வாக்கில் ஒரு வீரம், ஒரு வீரியம், ஒரு தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் எக்கச்சக்கமான தடைகள் இருந்தாலும் அதில் தூக்கி கடாசிட்டு தடைகள் எங்கே வச்சுன்னு தெரியாது. எக்கச்சக்கமான ஒரு முன்னேற்றம் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தால் கூட தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. தடைகள் வரத்தான் செய்யும், அதில் எங்கே வச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு அமைப்பு நல்லாயிருக்கு. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், சனி இருக்குது. அப்போ தைரியம் அதிகரிக்கும். மேலே வீரம் அதிகரிக்குது, இங்கே தைரியம் அதிகரிக்குது. இளைய சகோதர வழியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் உங்களுக்கு தடைகளே இருக்காது இன்னைக்கு. அவங்களாம் கூட சரி அண்ணன் சொன்னால் ஓகே அப்படின்னு போயிடுவாங்க, ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டில் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவோம், அதுங்க குரு இருக்கார். அப்போ கடன் அடைப்பதற்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும். மாந்தி இருக்கார், சின்ன ஒரு மைனஸை கொடுப்பார், குடைச்சலை கொடுப்பார். இன்றைக்கே கொடுக்கணுமா கடனை, நாளைக்கு கொடுத்தா பத்தாதா அப்படின்னு கொடுக்க போகிற இடத்துல ஒரு சின்ன ஒரு குடைச்சலை கொடுப்பார். அது மாந்தியினுடைய தன்மைங்க. அது 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது இருக்கார். அப்போ அஷ்டமத்தில் கேது இருந்தால் என்ன ஆகும், திடீர் செலவுகள் வரும். ஆனால் அது ஆன்மீக செலவாக இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கோங்க, ரைட்டுங்களா? கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு 1000 ரூபா கொடுங்க சார், உங்கள் பேரில் வந்து அன்னதானம் போடணும்னு சொன்னால் அங்கே கொடுக்கலாம் தாராளமாக.
வெட்டி செலவுனா கொஞ்சம் யோசனை பண்ணுவோம், புரிஞ்சுக்கோங்க. எதையும் முட்டி மோதி சாதிக்கக்கூடிய வைராக்கியம் தானுங்க இன்றைக்கி உங்களுக்கு. நானே பார்த்துக்கலாம்டா ஒரு கைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை படைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. பழைய பகைகள் ஏதாச்சும் இருந்தால் அதையெல்லாம் கண்டுக்காதப்பா அப்படின்னு எதையுமே நினச்சிக்காம ஒரு நேர் கொண்ட பார்வையாக போயிட்டுருப்பீங்களே, அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு உண்டான வழி கிடைக்க போகுது. ரைட்டுங்களா? மற்றவங்க பேச்சை விட உங்கள் வேலையில் மட்டும் குஷியாக இருப்பீங்க. எவன் சொன்னாலும் சரி, எவனே என்னமோ சொல்லிட்டு போகிறேன், என் வேலை எனக்கு 1000 பட்சங்க போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு மனசில் எந்த விகல்பமான எண்ணங்களும் கிடையாது. ரைட்டா? இவனை கெடுக்கணும் அவனை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற பல பேர் இருப்பான், அது வேறு. ரைட்டுங்களா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, ஆஃபீஸில் உங்கள் மேலே இருந்து வந்த கொஞ்சம் குற்றங்கள் குறைகள் என்ன சொல்லியிருப்பாங்க, பழி போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் குறைஞ்சிருங்க. மேலதிகாரிகள் கூட இன்றைக்கி சார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவன் பேச்சை கேட்டு தப்பாக எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை மதித்து பேசுவாங்க. இன்றைக்கி தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், தொழிலை பொறுத்த வரைக்கும், இரும்பு இந்த பழைய இரும்பில் வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்களே, நல்லா கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, ட்ரேடிங் பண்ணுறீங்களே, இவங்களுக்கெல்லாம் நல்ல வரிசை கட்டியில் வரவு நல்லா இருக்குதுங்க. கஸ்டமர்கள் உங்களுக்கு சப்போர்ட் நல்லா கொடுக்குறாங்க. என்ன பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி 10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் பக்கபலமாக ஸ்ட்ராங்காக வந்திருக்கார். அதனால் நீங்கள் இன்றைக்கி கம்யூனிகேஷன் மூலியமாகவே பல ஆர்டர்களை பிடிக்கலாம். ஒரு ஃபோன் பண்ணி, சார் நேற்று ஏதோ பெயிண்ட் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அந்த பெயிண்ட் வந்துச்சு வாங்கிக்கிறீங்களாண்ணா, வந்துட்டே இருக்கிறேன் சார் அப்படிம்பாங்க. 1-to-1 கம்யூனிகேஷன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பாயிண்ட் ஃபார் டுடே அட்வர்டைஸ்மெண்ட். அவ்வளோதான். ரைட்டுங்களா? பிடிச்சிக்கோங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டம் துறவில் வேலையாட்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க. காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு கைமேல் பலன் உண்டு. கடன் இல்லாத ஒரு வருமானம் வரும். ஓரளவுக்கு விவசாயியும் சந்தோஷம், நாம் நினச்சோம் நடந்துருச்சுரா முருகா அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருப்பாங்க இன்றைக்கி. ஓகே, காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களாம் பேரம் பேசாதீங்க. தேங்காய்க்கு ஒரு 2 ரூபா செய்தி வந்தால் கொடுத்துட்டு போல எத்தனையோ செலவு பண்ணுறோம். அந்த கடைக்கு போய் கொடுக்குறோம்ல, கேட்குறத கொடுக்குறோம்ல, அப்படி 2 ரூபா கொடுக்குறதுக்கு ஆர்குமெண்ட் என்ன? அதனால் விவசாயி கொடுத்த மனம் குளிரட்டமே, அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். ரைட்டுங்களா? இது ஒரு இதான் சொல்கிறேன். அடுத்தது குடும்பம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் அப்பச்சி ஆசீர்வாதத்தால் காரியம் கைகூடும். வீட்டு விவகாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தானுங்க இன்றைக்கி ஃபைனல் முடிவாக இருக்கும். அந்தளவுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்குது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறதானங்க சரிதாங்க. வீட்லேயே குடும்பத்திலே ஏற்கிறாங்க, அம்மனி மட்டும் எங்கே போயிரு, அம்மனி நீங்கள் சொன்னால் சரின்னு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்கள் துணைக்கு உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க, நீங்களும் அவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து கணவன் மனைவி உறவை செழிக்க வைப்பீங்க. சந்தேகமே வேண்டாம். காதல் என்ற உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் புரிதல் தன்மையோட காதல் ஜெயிக்க போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த காதலை டெவலப் பண்ணுவீங்க. நல்ல காதல் ஜெயிக்கும். வீட்லேயும் அதை பற்றி பேசலாம், தவறு ஒன்றும் கிடையாது. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு ஞாபக சக்தி தெளிவாக இருக்குதுங்க. ரைட்டா? எந்த பாடத்தை எங்கே எழுதி பார்க்கணும், எந்த கேள்விக்கு எந்த பதில் சொல்லணுங்கிற தெளிவான மனப்போக்கு, ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை எல்லாமே வலுப்புறது. கல்வி ஸ்தானம் அமோகம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கால்வலி கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிடிப்பு வர மாதிரி தெரியுதுங்க. வீட்டில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சூடு பண்ணி எங்கே வலிக்குதோ லேசாக தேய்ச்சி விடுங்க. டெம்பரவரியாக ரிலீஃப் கிடைக்கும். இல்லையா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு நல்லெண்ணெய் குளியல் கூட போடலாம். உடம்பு வலி சட்டுன்னு குறையின்னு வச்சுக்கங்களேன். என்ன சொல்லலாம், ஆயில் மசாஜ் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? அப்புறம் நட்சத்திர பலன் கூட உத்திராடம் அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எதிர்பார்த்த வழியில் உங்களுக்கு தடைகள் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வழி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. வேலையில் ஒரு பதவி உயர்வு, ஒரு கௌரவமான பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கெடாது, நல்ல தன்மையில் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு மாரல் சப்போர்ட், பொருளாதார மேம்பாட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு உத்திராடத்துக்கு சூரியன் சொல்லிகிட்டே வராருங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சா போதும் அப்படிங்கிறார். கொஞ்சம் உடல் உஷ்ணம் வர மாதிரி இருக்குது, கவனமாக இருங்க அப்படிங்கிறார். பலம் அப்படிங்கிறது அதிகாரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கர்வம் உங்களுக்கு இருக்குது, அதை குறைக்கும். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். மனசு சந்தோஷப்படுற மாதிரி, மனசு குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தி தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பழைய நண்பர்களை சந்தித்து மனசளவில் சந்தோஷமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் அமோகமாக உங்களை திக்குமுக்காக்க வைக்க போதும்பாங்களே, நேரமே இல்லை சார், ஒரே வேலைங்க சார், ஒரே தொழில் பிஸி அப்படிங்கிற மாதிரி, பிஸி அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். திருவோணம் ஜெயிக்கலாங்க. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் கமிட்மெண்ட் யாருக்கு கொடுத்துறாதீங்க. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறாரு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணல. ஒரு அது புரிஞ்சுக்கோங்க. பலம் அப்படிங்கிறது நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் அதிபதி செவ்வாய். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, திறமை இன்றைக்கி உங்களுக்கு பிறக்குது. மனசளவில் புதுப்பிறவி எடுத்த மாதிரி தோணும். சகோதர வழியில் இருந்த உதவிகள் கண்டிப்பாக மாரல் சப்போர்ட் உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, அவங்களுக்கெல்லாம் லாபம் நல்லா இருக்குது. விற்காத இடம் கூட உங்கள் பேச்சு நிலையை வித்தறிஞ்சிருவீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. இழந்த செல்வாக்கு மீண்டும் கிடைப்பதற்கு உங்கள் செவ்வாய் ஒரு வழி காட்டுறார். ரைட்டுங்களா?
நெருப்பு அல்லது மின்சாரத்தில் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறார். உங்களுக்கு பலம்ங்கிறது வேகங்க, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரப்படுறது. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ நல்லா இருக்குது. உங்களுக்கு லக்கி நம்பர் 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குது. கொஞ்சம் கருப்பு இல்லை, ஒரு துணியில் முடிஞ்சு அதை குலதெய்வத்தை கும்பிட்டு நைட் ஃபுல்லாக அங்கே வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு அந்த கருப்பில் முடிஞ்சிருக்கீங்களா அதை எடுத்து உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுக்கோம். இது வீண் விரயத்தை தவிர்த்து சேமிப்பை கொஞ்சம் அள்ளி தரக்கூடிய அமைப்பு இருக்குது. எங்கே பணம் வச்சுருக்கீங்களோ அங்கே கொண்டு இதை வைக்கணும். ரைட்டுங்களா? அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே நல்ல அந்த பவர் அப்படியே நல்லா பாசிட்டிவாக நடக்கும். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, கல் எரிஞ்சால் தானுங்க கனி விழும். எப்படிங்க? கல் எரிஞ்சால் தான் கனி விழும். அதனால் இன்றைக்கி நீங்கள் இறங்கி மட்டும் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன், பிச்சுட்டு போகும் பொருளாதார முன்னேற்றம். நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும். செஞ்சு பாருங்கள், அமோகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வஜ்ர மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை பிடிச்சிருந்தா தட்டி விடுங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி மகர ராசி நேயர்களுக்கு தேங்க்யூ. வணக்கம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சனிங்க. இந்த யோகத்தை இன்றைக்கி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்தா உங்களுக்கு லக்ன சுபயோகம் அப்படின்ற அமைப்பு இருக்குது. என்னென்னா உங்கள் ராசியிலேயே ராகு, அப்புறம் செவ்வாய், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் உங்களுக்கு புதன் வக்ரஸ்டேட் இப்படிலாம் ஒட்டுக்கா அமர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆளுமையை கொடுக்குறாங்க. அப்படி ஆளுமையை கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம கீழே 10 பேர் வேலை செஞ்சால் எப்படி வேலை வாங்குவோம்? அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊரில் இன்றைக்கி நீங்கள் தானுங்க டாபிக், ஹெட் ஆஃப் த டாபிக் நீங்கள் தான். நீங்கள் எதை செஞ்சால் கூட அதில் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம் அடங்கியிருக்கிறதுல காரியம் டக்குன்னு முடிஞ்சிடும். பொதுவாக ஆழம் தெரியாமல் காலை விட மாட்டீங்க, ஆனால் ஆழம் தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் விடாமல் இருக்க மாட்டீங்க. அதனால் சக்கை போடு ராசா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லக்ன வீட்லேயே ராகு, செவ்வாய், சந்திரன், புதன் வக்ரமாக இருந்தால் கிரக கூட்டமைப்பு முதல்ல சொன்ன மாதிரி முகத்தில் கூட ஒரு தேஜஸ் இருக்கும். ரைட்டா? ஒரு வசீகரமான ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட பேசாதவங்க கூட பேசுவது, சார் நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பேச்சில் ஒரு வேகம் கொடுக்கும். ஐயோ அப்படிலாம் கேட்காரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. பகைவராக இருந்தாலும் கேட்டால் நல்லா இருக்கப்பா, எல்லாம் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாக போகக்கூடிய எண்ணம் இன்னைக்கு வலுப்பெறும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், சனி அமைப்பு இருக்குது. அப்போ தனஸ்தானத்தில் அதிபதி சனி இருக்கங்காட்டி வரவு நல்லா இருக்குதுங்க, ஆனால் செலவும் பின்னாடியே வரும். சம்பாதிக்கிறே இரு செலவு வைக்கிறேன் அப்படியே. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதையும் பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? இப்போ 5ஆம் வீட்டில் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்போ பிள்ளைகளோட உங்களுக்கு படிப்பில் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். நல்லா படிக்கிறாங்கப்பா, பரவாயில்ல, நான் யாம் பெற்ற இன்பம் பெய்யக வருவ என்னது பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவோங்களே, அந்த மாதிரி உங்கள் பசங்களையில் பார்த்து நீங்களே வாழ்த்துவீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனால் மாந்தியால் சின்ன முட்டுக்கட்டை இருக்குது. நல்லா படிச்சுட்டு இருப்பேன், திடீர்னு கொஞ்சம் முரண்டு பிடிப்பானுங்க. கொஞ்சம் அனுசரித்து தான் நம்மளும் இருக்கும். ஆனால் நல்லா படிப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். மாந்தி ஒரு லேசான ஒரு ஸ்பீட் பிரேக் கொடுக்குறாரு, அவ்வளோதான். 7ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வர மாதிரி இருக்குது. பண்ணிட்டு என்னத்தை போய் மனஸ்தாபம்னு சொல்கிறது, கொஞ்சம் நீங்கள் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஏங்க அப்படிங்க இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், இது வேண்டாம், அந்த ஸ்கூலுக்கு போகலாம், அங்கே தான் இங்கிலீஷ் நல்லா சொல்லித்தராங்க அப்படின்னு. இங்கிலீஷ் நல்லா சொல்லி தந்தால் நல்லா இருக்குமா? அப்படி நீங்கள் ஒன்று சொல்லலை, அவங்க ஒன்று சொல்ல, அப்படி ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வரும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. கேது கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்கார். ரைட்டுங்களா? அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அதுக்கு உங்கள் மன வலிமை ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? அது ஏகமான விளைவு நல்லாவே இருக்குதுங்க. பழைய கவலைகளை பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணுற அளவுக்கு இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக ஒரி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. உடப்பா இன்னைக்கு என்ன அந்த வேலையை பாரு, நேற்று பிரச்சனை பேச்சு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. மற்றபடி யார் சொன்னாலும் உங்களுக்கு என்னோடய பேச்சு என்னவோ எனக்கு தெரியும், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. மற்றபடி உங்கள் மனசில் எந்த வஞ்சக எண்ணம் கிடையாது, அது தெளிவாக இருக்குது. ரைட்டா? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு கெத்தாக உங்களை ஒரு மதிப்பு மரியாதையோடு வச்சுருப்பாங்க. எல்லாருமே உங்களுடைய திறமையை பார்த்து வியந்து பாராட்டுற அளவுக்கு நடந்துக்குவீங்க. புது பொறுப்புகள் கூட உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ஜினியரிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் நல்லாவே இருக்குதுங்க. புது கஸ்டமருக்கு கூட உங்களை தேடி வந்து உங்கள் பொருளை தேடி பிடிச்சி வாங்கிட்டு மொத்தமாகவோ சில்லறையாகவோ வாங்கிட்டு போவாங்க. என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய், 10ஆம் வீட்டுக்கு செவ்வாயோடைய பார்வை அமோகமாக இருக்குது. செவ்வாய் பார்த்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அன்னைக்கு மார்க்கெட்டிங்கில் உங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் அதிரடியாக வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? மார்க்கெட்டிங் இப்போ பண்ணுறதுக்கு விளம்பரம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் விளம்பரம் பண்ணிங்கன்னு பண்ணால் வியாபாரம் இப்போ உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு நல்லா அமோகமாக முன்னேறுன்னு வச்சுக்கங்களேன். விளம்பரம் இல்லாமல் எதுங்க? 10 காசு கடலை முட்டாய்க்கே 10,000 செலவு பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது? அப்படி அமைப்பு இருக்குது இந்த காலத்தில். ரைட்டுங்களா? நீங்களும்
விளம்பரத்தை பண்ணி ஜெயிச்சு காமிங்க. அதே சமயத்தில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டந்தொருவில் களை எடுக்கிறது, பூச்சிக்கொல்லி உரம் போடுறது, இந்த மாதிரி வேலைகளில் விவசாய முடியும். பால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கைக்கு மேல் பலன் கிடைக்கும். விவசாயம் உபரி வருமானம் அமோகமாக இருக்குது. ஸோ ஹாப்பி. நன்றி. சரிங்களா? உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு மூதாதையர் வழியில் ஆசீர்வாதம் உண்டு. பழைய இஷ்யூஸ் ஏதாவது பிணக்குகள் இருந்தால் அது தீர்வதற்கும் ஒரு விசேஷமான செய்தி ஒன்று உண்டு. ஒரு சொந்தக்காரங்களாம் வந்து கூட பேசுவாங்க, ஏப்பா எல்லாம் சமாதானம் போகலாம் முடிவு பண்ணிட்டாங்க, நீ ஏன் பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சமாதானத்துக்கு வருவாங்கன்னு வச்சுக்கல. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி நினச்சிக்குவீங்க. குடும்பம் கொஞ்சம் ஓங்குதாங்க, செழிப்பாக போகுது, ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இந்த காதல் அப்படித்தான். இன்றைக்கி 2 பேருக்கும் புரிதல் நல்லா இருக்குது, நல்ல காதல் நல்ல நிலைமையில் இருக்குது. ஒரு ஸ்வீட்டான காதல் ஜெயிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. ரைட்டா? புது காதல் சொல்வதற்கு கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ரைட்டுங்களா? கொஞ்சம் 2 பேரும் அந்யோன்யமாக அதிகரிக்கும். அதே சமயத்தில் வீட்டில் உடனே காதலை பற்றி சூழல் இருந்தால் சொல்லி பாருங்கள், நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் பெருசாக தொந்தரவு இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அப்பப்போ ஒரு 90% படித்தா 10% ரெஸ்ட் எடுக்க போவீங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். 100% படிக்கவே முடியாது. பெற்றோர்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருங்க. ஆனால் அந்த ரிலாக்ஸேஷனே மெயின் ஆகிடப்போகுது. நமக்கு மெயின் அப்ஜெக்டிவ் ஸ்டடீஸ், 10% ரிலாக்ஸேஷன் அப்படி வச்சுக்கணும். அப்படி படிச்சிட்டிங்கன்னா மிக தெளிவான ஒரு உன்னதமான நிலைமைக்கு ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்மந்தமாக கொஞ்சம் இருக்குது. அதனால் வீட்டில் வழக்கம் போல தான் சீரகத்தண்ணியை அப்பப்போ குடிச்சுக்கோங்க. பித்தம் குறையும், தெளிவு கிடைக்கும். நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகா அவிட்ட நட்சத்திரம், அவங்களுக்கு அதிபதி செவ்வாய்ங்க. அப்போ எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குறார். உக்ரமான கிரகம். ஆத்மார்த்தமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார் இன்றைக்கி. ரைட்டுங்களா? சகோதரர் வழியில் கூட இந்த சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. இழந்த செல்வாக்கு மீண்டும் புதுப்பிக்கிற அளவுக்கு தன்மை நல்லா இருக்குது. நெருப்பு மற்றும் மின்சாரத்தில் இருக்கிறப்போ செவ்வாய் இருக்கிறப்போ கவனமாக இருக்கும். அதுதான் மேட்ரு. பலம்ங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம். புரியுதுங்களா? சதய நட்சத்திரம், அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகா அதிபதி ராகு. என்ன சொல்கிறாருன்னா, வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் முயற்சிகளை எடுத்திங்கன்னா கைகூடக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. திடீர் பொருளாதார மேம்பாடு நல்லாவே வரும். தனலாபம் வராத கடன்லாம் வரும். அப்படி மாதிரி ஒன்று இருக்குதுங்க. பேச்சாற்றல் உங்கள் திறமை அதுதானுங்க. அதனாலேயே நல்ல காரியம் சாதிப்பீங்க. உங்களை தாண்டி யாரும் எதிர்த்து பேச முடியாது. அந்தளவுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படி தெளிவாக பேசுவீங்க. நண்பர் வட்டாரத்தில் கூட உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். காரணம் ராகு. ரைட்டுங்களா? உங்களுடைய யார்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ரகசியம் வச்சுருந்தீங்கன்னா ரகசியமாக வச்சுருங்க. யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். அதுதான் நல்லது உங்களுக்கு. ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்கள் அறிவு திறமை, பலவீனம் அப்படிங்கிறது வீண் பிடிவாதம். புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி குரு. குடும்பத்தில் இருந்த சில பிணக்குகள், சில குழப்பங்கள் நீங்கி ஒரு தன்மை நல்லா இருக்குது. சுமூத்தாக கொண்டு போவீங்க குடும்பத்தை. ஒரு புதுசாக ஆடை ஆபரணம் வாங்குறது, சில பேருக்கு குண்டுமணி தங்கம் கூட வாங்கக்கூடிய யோகம், குண்டுமணி தங்கமால் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க இன்றைக்கி. ரைட்டா? அரசாங்கத்திலிருந்து அனுகூலமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டாக நடக்கும். பிள்ளைகளில் உயர்கல்விக்கு ஒரு வழி பிறக்கும், கவலைப்படாதீங்க. சாப்பாட்டு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு பலம்ங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் அப்படின்னா ப்ளூ கலர், கிரே கலருங்க. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர், 4ஆம் நம்பர். ரைட்டுங்களா? சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் வெந்தயத்தை துணியில் முடிஞ்சு கொஞ்சமாக உங்கள் பணப்பெட்டியில் வைங்க. இல்லை சின்னதாக முடிஞ்சு உங்கள் பாக்கெட்டில் பர்ஸ் இருக்குல்ல அதோட வச்சுக்கோங்க. இது தேவையற்ற அலைச்சலை குறைச்சி காரிய வெற்றியை கொடுக்கறதோட இந்த தேவையில்லாத செலவுகளையும் குறைச்சி கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த வெந்தயத்துக்கு ஒரு பவர் இருக்குது. ரைட்டுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா எதை செஞ்சாலும் ஒரு சின்ன தடங்கள் வர மாதிரி இருக்கும். அந்த தடங்களை பெருசு பண்ணாமல் நீங்கள் முன்னேறிட்டு போயிட்டே இருந்தால் உங்கள் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கெத்து இன்னைக்கு குறையாதுங்க. நல்லா ஜெயிக்கலாங்க. சின்ன தடங்கள் இருக்கும், தாண்டி மட்டும் போயிருங்க. வெற்றி நமதே, வெற்றி உங்களதே. நல்லது உழைக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு வஜ்ரமாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ. வணக்கம் மீனராசி நேயர்களை. உங்களுக்கு ராசி அதிபதி குரு. இன்னைக்கு கோச்சாரம் வச்சு பார்க்குறப்ப முருகா மகாபாக்கிய யோகம், மகா பாக்கிய யோகம். அதில் ஏன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 4ல் குரு பகவான் அமர்ந்து உங்கள் சுகஸ்தானத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கார். பார்க்கறது மட்டும் இல்லை, பலப்படுத்தி கொடுக்குறார். ஸ்ட்ராங்னஸ் பாயிண்டே அவர் தான். இன்னைக்கு வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சுபகாரியம் ஒன்று இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். மனசில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் இன்றைக்கி மீனராசி நேயர்களுக்கு. ரைட்டா? பொறுமை கடலினும் பெரிது. ஆனால் அந்த பொறுமைக்கு இன்றைக்கி வெற்றி நிச்சயம். ஒரு எண்டிங் பாயிண்ட் வேணும்ல, அதனால் சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே சூரியன், சுக்கிரன், சனி இருக்காங்க. ராசியிலே கிரகங்கள் வலுவாக இருக்குது. பொறுமையும் நிதானம் இன்றைக்கி உங்கள்கிட்ட அதிகரிக்கும். அவசரப்படவே மாட்டேங்க. ரைட்டா? பொறுத்தாச்சுன்னு கொஞ்ச நாள் பொறுப்புமே அப்படின்னு இருப்பீங்க நீங்கள்.
நாளில் குரு ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. வீடு வண்டி வாகன சேர்க்கை இன்னைக்கு நடக்கும். தாயார் வழியில் உங்களுக்கு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் வீட்டில் கேதனம் தனியாக இருக்கார். அப்போ கேது இருக்குங்காட்டி எதிரிகள் எல்லாம் பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் தானாக விலகி ஓடிடுவாங்க. பழைய கடன்கள் தீர்வதற்கும் ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரயஸ்தானம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய், ராகு, அப்புறம் சந்திரன் சேர்ந்துட்டார். இன்னைக்கு புதன் வக்ர ஸ்டேட்டில் இருக்கார். அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, விரயஸ்தானத்தின கிரகங்கிறத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே சுப செலவு தான். விரய செலவு கம்மி, நம்புங்க. பழைய கவலைகள் எல்லாம் பெருசாக உங்களை பாதிக்காது. இன்னைக்கு நல்ல ஒரு தெம்பான ஒரு மனுஷனா உற்சாகமாக எந்திரிச்சு போராடுவீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாமடா அப்படிம்பீங்க. மனசுக்குள்ளே ஒரு ரகசியமான மகிழ்ச்சியும் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு நல்ல மனசில் எந்த வழக்கம் தெளிவாக இருப்பீங்க. எந்த ஒரு உந்துதல் சக்தி நல்லா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் கூட உங்கள் மேலே இருக்கக்கூடிய சில மைனஸஸ் எல்லாம் இன்றைக்கி ப்ளஸ் ஆகிவிடும். உங்களை செய்யாத தப்புக்கு சில பேர் பழி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட பல பேர் சாரி சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சார், அவன் பண்ண தப்புக்கு உங்கள் மேலே சொல்லிட்டேன் சார் அப்படின்னு அவங்களே வாலிண்டராக வந்து பேசி உங்களை வந்து ஆசுவாசப்படுத்துவாங்க. ரைட்டா? தப்பாக நினச்சவங்க உங்களை ரைட்டாக நினைக்கிறதுக்கு உண்டான வழி இன்றைக்கி உத்தியோகத்தில் அமோகமாக இருக்குது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, அந்த ரியல் எஸ்டேட் அல்லது இந்த கட்டுமான பொருட்களை வியாபாரம் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, அவங்களுக்கெல்லாம் வியாபாரம் தொழில் அமோகமாக இருக்குதுங்க. புதிய ஆர்டர்கள் அமோகம் வந்து சேரும். என்ன பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி 10ஆம் வீட்டின் அதிபதி குரு 4 இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகுனா, இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் ஆன்லைனில் பண்ணுறீங்க, ஆன்லைனாக பிஸ்னஸுங்கோ, ஆமாம் பிஸ்னஸு வியாபாரம் பண்ணுறீங்களே, அந்த மாதிரி செய்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கும். அதில் ஒரு சின்ன விளம்பரத்தை படுத்துட்டிங்கன்னா இன்னும் பொருள் அமோகமாக போகும். ரைட்டா? எங்களிடம் சுத்தமான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், எங்கள் சுத்தமான ஒரு காய்கறி கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்கல்ல. நம்ம நல்லா இருக்குதுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டந்தொருவில் களை எடுக்கிறது, அந்த இயற்கை உரம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் வெரசாக முடியும். பால் வியாபாரம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி ஆடு மாடு கோழி பண்ணையில் வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த அந்த ஒரு உபரி வருமானம் நல்லாயிருக்கு. மொத்தத்தில் விவசாயம் ஹாப்பி, விவசாயி சந்தோஷமாக இருக்கலாங்க. பண வரவு திருப்தியாக தான் இருக்குது, தப்பு இல்லை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் இன்றைக்கி மகிழ்ச்சி நல்லாவே இருக்குது. சின்ன சின்ன ஒரு கிராஃப் கீழே போயிட்டு வந்தால் கூட மகிழ்ச்சியை தடையில்லாமல் பார்த்துக்குவாங்க. அதனால் ஒரு நல்ல சமாச்சாரம் கூட குடும்பத்தில் வந்து விழப்போகுது, நல்ல செய்தி ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் தாங்களாக கொஞ்சம் அனுசரித்து போயிடுவீங்க. அதனால் கூட ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்கிறதா சரிங்க அப்படின்னு நீங்கள் அம்மனி சொல்ல, அம்மனி உங்களை சொல்ல மொத்தம் ஒத்தாசையாக இருந்துக்குவீங்க. குடும்பத்தில் பெரிய பாகுபாடு இன்றைக்கி எதுவும் கிடையாது, அனுசரித்து போயிடுவீங்க. காதலும் அப்படித்தான். உங்களுக்கு பச்சை கொடி காட்டுற மாதிரி இந்த கிரகங்கள் அமைப்பு நல்லா இருக்குது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே சமயத்தில் அந்த காதல் திருமணத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா அதுவும் ஜெயிக்கும். ரைட்டா? மனசுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அந்த அம்மனி நினச்ச வீட்டில் பேசுங்க, நல்லது நடக்கும். தைரியமாக பேசுங்க. காதலை பொறுத்த வரைக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா, படிக்கிற பசங்களுக்கு தெளிவான ஞாபக சக்தி இருக்கும். எந்த பாடத்தை எப்படி படிக்கணுங்கிற டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த வழியிலே விட்டுருங்க. அந்த பசங்க நல்லா படிக்கட்டும். இன்னும் குரூப் ஸ்டடி போட்டு படிச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னமுமே நல்ல ஒரு டேலண்ட் அதிகரிக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உஷ்ணம் சம்மந்தமான தொந்தரவு தான் இருக்குதுங்க. லேசாக கண் எரிச்சல் வர மாதிரி இருக்குது. வெய்ய காலம்னாவே அந்த தொந்தரவு அதிகமாக தான் இருக்குது. அப்போ இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, வெறும் வயதில் கொஞ்சம் இளநீ குடிக்கணும். இல்லை முடியலையா, கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு மென்று சாப்பிட்டா கொஞ்சம் உடல் குளிர்ச்சியாகுன்னு வச்சுக்கங்களேன். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம். நட்சத்திர பலனில் என்ன பார்க்குறோம்னா, அதிபதி வந்து குரு என்ன சொல்கிறார், ஆன்மீக பயணங்கள் மூலியமாக திடீர்னு இருப்பீங்க, அறுவடை விட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புவீங்க. திடீர் ஆன்மீக பயணம் மூலியமாக மனசுக்கு ஒரு இதமான ஒரு தெளிவான ஒரு வழி கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். கோயிலுக்குன்னு நினச்சா கிளம்பிடுவீங்க, நல்லது நடக்கும். உங்களை பற்றி பேங்க் பேலன்ஸு, மற்றபடி பொருளாதார முன்னேற்றம், வரவு எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் அதை பற்றி பெருசாக அலட்டிக்க வேண்டியது எதுவும் கிடையாது. வீடு கட்டும் வேலைகள், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் நீங்கள் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம், நல்லாவே செய்வாங்க. அறிவுத்திறமை அவங்களுக்கு அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். யாருக்கும் கேரண்டி வாரண்டி மட்டும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது புரட்டாதிக்கு நிதானம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தயக்கம். சொல்கிறது யார்? குரு. ரைட்டுங்களா? உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா, அதிபதி வந்து உங்களுக்கு சனீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இரும்பு, பழைய இரும்பு, அந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இந்த கட்டட வியாபாரம் தொழிலாம் பண்ணுறவங்க, கட்டட பொருட்கள் வியாபாரம், அவங்களுக்கு எல்லாமே லாபம் அதிகரிக்குதுங்க. பழைய நண்பர்கள் ஒருத்தர் மூலிமா அவங்க மனசுக்கு சந்தோஷமான செய்தி அல்லது ஏதாவது வகையில் உதவி கூட கிடைக்கும் அப்படின்னு உத்திரட்டாதிக்கு சனி அண்ணன் சொல்கிறார். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு அந்த இழுபறியான காரியங்கள் நடக்கலை, வேலைகள் இழுபறியாக இருந்தால் அன்றைக்கி மாறி அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்பும் தெரியுது அப்படிங்கிறாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. கோபத்தை குறைச்சி கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இன்னும்
கண்ணு முன்னாடி கொஞ்சம் விரைவாகவே வழி தெரியும் அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் தான். பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிவாதம் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ரேவதி நட்சத்திரம். அவங்களுக்கு நட்சத்திர அதிபதி புதன். என்ன சொல்கிறாருன்னா, வியாபாரத்தில் புதுமையான யுக்திகளை கையாண்டு அசத்தக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. உங்களுக்கு உறவினர்களை பொறுத்த வரைக்கும் க்ளோஸாக இருக்கக்கூடிய மாமனாகட்டும் மைத்துனராகட்டும் அவங்களாம் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. வீட்டை தேடி ஒரு சுப செய்தி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? சொத்து தகராறு அது இது கசாமசான இருந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு நாட்டாமல் வந்து தீர்வு சொல்லுவார், இப்படி பண்ணப்போ ஏப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ரேவதி அது ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க. கொஞ்சம் பண பரிவர்த்தனை பண்ணுறீங்களே, இந்த இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு பலம், ரேவதிக்கே பலம்ங்கிறது புத்திசாலித்தனம் தானுங்க. பலவீனம் அப்படின்னு சந்தேகம், யாரையும் நம்பாமல் இருக்கிறது. ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா எல்லோ கலர், ஒயிட் கலர் நல்லா இருக்குங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் நல்லா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து ஒரு தட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த உப்பு எடுத்து உங்கள் சாமியை கும்பிட்டு வாசத்தொலைச்சி விட்ருங்க. இப்படி பண்ணால் வீட்டில் கூட நெகட்டிவ் எனர்ஜி இல்லை, அதுக்கு நைட் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி காலையில் டிஸ்போஸ் பண்ணி விட்ரும். அப்போது நிம்மதி கொடுக்கும், சந்தோஷமாக இருக்கலாம். ரைட்டுங்களா? பொதுவாக சொல்லுவாங்க, இதே ஒரு பழமொழி உங்களுக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, இந்த நிதானம் இல்லாத பசங்களுக்கு எங்கள் ஆத்தா சொல்கிறது, நிதானம் இல்லாமல் பயலுக்கெல்லாம் நிலா வெளிச்சம் கூட ஒரு முட்டுக்கட்டைடா அப்படின்னு சொல்லு. அது முதலே சொன்ன பழமொழி தான். என்னென்னா, நிதானம் இல்லாத பயல்களுக்கெல்லாம் நிலா வெளிச்சம் கூட ஒரு முட்டுக்கட்டையாக தான்டா தெரியும் அப்படி. அதனால் நீங்கள் பொறுமை நிதானமாக இருந்துகிட்ருக்கீங்க. அந்த பொறுமை நிதானம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ உங்களுக்கு பெரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு. கவலைப்படாமல் இருங்க மீனராசினியர்களே, நல்லது வந்துகிட்டே இருக்குது. போயிட்டு வரட்டுங்களா? மறக்காம வஜ்ரமஸ்தோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க மீனராசி நேயர்களே. சரிங்களா? என்னங்க வஜ்ரமஸ்தோ நேயர்களே, 12 ராசிக்கும் என்னென்ன ஃபியூச்சரில் இப்படி இருக்குது, இந்த நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வருஷாவே பார்த்தாச்சுங்க. இதில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். மனசில் ஒரு தெம்பை மட்டும் வச்சுக்கிட்டு வேலையை பாருங்கள், எல்லாம் நன்மையிலே முடியும். ரைட்டுங்களா? நேற்று கூட ஒன்று போட்டிருக்கேன், அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேள்வி பதிலுக்கு உண்டான கேள்வி என்ன பதில் என்ன போட்டிருக்கேன். நேற்று வீடியோ வந்திருக்கும், போய் பாருங்கள். பார்த்துட்டு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதில் உங்கள் கேள்வி அனுப்பிச்சி விடுங்க. நான் வாரம் ஒர்க்கா அப்படி வந்து எனக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறேங்களா, டெய்லியில் வேலை எதுவும் பண்ண முடியறதில்ல, டைட் ஒர்க்கு தான் எனக்கும். சரிங்களா? போயிட்டு வரேங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நன்றி.